கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா தேவன் நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் விசேஷமாக நம்முடைய ஒரு நாளை நம்மளுக்கு கூட்டி கொடுத்து தொடர்ந்து தேவனுடைய சத்தியங்களை நம்மளுக்கு தேவன் கொடுத்து வருகிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுதும் இந்த கூட்டத்திற்கு ஆரம்பமாக நம் மத்தியிலே இருக்கிறதான அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த துவக்க ஜெபத்தை எடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதிவானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே. அன்பின் பிதாவே, இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவனாமே நீர் கிருபையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எங்களுடைய அன்பு சகோதரர் வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியப்பாடுகள் எல்லாம் எங்களுடைய மனதில் வைத்து எங்களுடைய கிரைகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் பரிசுத்தாவியும் இந்த தாசருக்கு இன்னும் நிகழ்ச்சிக்கும் தோரணை. அன்பின் பிதாவே, இந்த கூட்டத்தின் 6 முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக கிருஷ்ணனும் எங்கள் ஒவ்வொருவரும் வழங்கியவருமாய் கூட இந்த நிகழ்ச்சிக்காமப்பா. இந்த சத்தியப்படத்தை எங்கெங்களோ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் சத்திய வார்த்தையும் அவர்களுக்கு சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா செய்யணும். மீதியான காலங்களும் மேலும் சமுதிர தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த சிறிய வேண்டுதலை எங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். நன்மை பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் தேவன் நம்மளுக்கு கையளிக்கின்ற பாகம் பாடத்தோட தலைப்பு லூக்காவை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லூக்கா மறைத்து கொண்ட மாமனிதர் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தேவனுடைய தூதை கொடுக்கும்படியாக நம்ம மத்தியிலே இருக்கிறதான அன்பு சகோதரர் நித்தின் பதர் அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசம் இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவன் விசேஷமாக கூட நம்முடைய ஆயுத நாட்களிலும் இந்த ஒரு நாளை சேர்த்து கொடுத்து மீண்டுமாக ஒரு சத்திய பாடத்தை இந்த ஒரு நாளிலும் கூட தியானிக்க நம்முடைய தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக மீண்டுமாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் கோடான கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஸோ இன்றைய நாளுக்குண்டான ஒரு வேத பாடத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய அன்பு சகோதரர் சொன்ன விதமாக பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா லூக்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸ்டடி. லூக்கா குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா மறைத்து கொண்ட மாமனிதர் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக சற்று நேரம் நம்ம வேதத்தில் ஒரு கேரக்டர் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். நம்ம அநேக கேரக்டர் ஸ்டடிஸ் இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். இந்த லாக்டவுன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் குறித்து இண்டிவிஜுவலாக நம்ம படிச்சிருப்போம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேரக்டர் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெக்யூலரான ஒரு பர்சனை குறித்து தான் பார்க்க போகிறோம். இவர் பைபிளில் நிறைய காரியங்கள் எழுதியிருக்கார். நிறைய விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான முக்கியமான மூல கருவை எழுதியிருக்கார். ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது நான் தான் எழுதினேன் அப்படிங்கக்கூடிய ஒரு அவருடைய பேரோ அல்லது இதெல்லாம் எழுதும்போது நானும் கூட இருந்தேன் அப்படிங்கக்கூடிய அவருக்குண்டான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ ஏன் மறைத்து கொண்ட மாமனிதர் அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவராகவே வாலண்டியராக இவர் நினச்சிருந்தா கூட இவருடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பர்டிகுலராக இவராகவே வாலண்டியராக தன்னுடைய பேரை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம பேதுரு குறித்து படிச்சிருக்கோம், பவுல் குறித்து படிச்சிருக்கோம், நிறைய ஃபெமிலியரான கேரக்டர்ஸ் படிச்சிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபெமிலியர்னு தான் நம்ம சொல்லணும். லூக்கா சுவிசேஷம் எழுதியிருக்காருன்னு தெரியும், அப்புறம் இன்னொரு புஸ்தகம் அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காருன்னு தெரியும். பட் இவரை பற்றின இண்டிவிஜுவலான சில ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் மட்டும்தான் பைபிள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கற்றுக்கொண்டு இவர் நமக்கு என்ன ஒரு பாடத்தை இந்த நாளில் கற்றுக் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல லூக்கா அப்படிங்கக்கூடிய இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா அப்படின்னாவே லைட் அப்படின்னு அர்த்தம், வெளிச்சம். பார்த்தீங்கன்னா லைட் கிவர்னு சொல்லலாம் அல்லது லைட்னு சொல்லுவாங்க. இதனுடைய பேர் எங்கிருந்து மருவி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு சாத்தானுடைய பேரை பார்த்துருப்போம். ஸோ லூசிஃபர்னாவே நெகட்டிவான வார்த்தை கிடையாது, அது ஒரு நல்ல பேர் தான். லூசிஃபர் தான் பின்னாடி சாத்தானா மாறினா நமக்கு தெரியும். ஸோ லூசிஃபர்லேருந்து லூசியஸ், லூகாஸ்,
அப்புறம் நமக்கு புரியுற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா அப்படிங்கிற ஒரு பேர் மருவி வந்திருக்கு. ஸோ லூக்கா அப்படின்னாவே என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நாளைக்கு உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்குங்க? வெளிச்சமா இருக்கும். அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேரக்டர் லூக்காவுடைய பேருக்கு உண்டான அர்த்தமும் சரி, அவருடைய வாழ்க்கையும் சரி, இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பரிசுத்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சமா இருக்கு நம்ம பாக்குறோம். நம்ம அநேக வசனங்கள்ல படிச்ச ஒரு காரியம் தான். ஒரு முறை கூட ஞாபகப்படுத்திக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. சோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தாற்பயம் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து நாளைக்கு உலக ஜனங்கள் தேவன் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். கட்டாயம் இன்னைக்கு மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம லூக்காவுடைய கேரக்டர் ஸ்டடி நம்ம படிச்சுட்டு இந்த வசனம் எப்படி லூக்கா தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு அவருடைய நற்கிரியைகளை உலக ஜனங்கள் படிக்கல. அவரோட ஈக்குவலா சபை வாய்ப்புக்கு ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா படிக்கிறோம். அப்படி என்ன ஸ்பெஷலா இவர் தேவனுக்காக வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஸோ இந்த பாடத்துல லூக்கா பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில நபர்கள் அவரோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. முதல் பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூக்கா தன்னுடைய நிருபத்துல மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சகோதரனுடைய பேர். அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தெயோப்பிலு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் சற்று ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தான். பட் சில ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த தெயோப்பிலு கூட இருந்த ஒரு அடிமை தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூக்காவா இருந்திருக்குன்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளருடைய கருத்து சொல்றாங்க. ஸோ ஒரு தெயோப்பிலு கூடவே சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்காரு லூக்கா. அப்படி வளர்ந்து வரும்போது திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் நல்ல டேலண்டான ஒரு பர்சனா இருந்திருக்காரு. எல்லாமே நல்லா படிப்பறிவு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனா வளர்றத பார்த்து இந்த தெயோப்பிலு என்ன பண்ணியிருக்காருன்னா நாளடைவில் இவரை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. ஓ அந்த காலத்துல வந்து ஒரு அடிமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அடிமையா அப்படின்னு பார்ப்போம். அந்த காலத்துல அடிமைங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஸோ சில ரெஃபரன்சஸ் மாத்திரம் தான் இதுக்குண்டான ஒரு ஆத்தன்டிகேட்டா சொல்றாங்க. இவர் அவர் கூட இருந்திருக்கார். இவரை வந்து டாக்டருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா தெயோப்பிலு வந்து படிக்க வச்சிருக்கார். நல்ல நாலேஜபிள் பர்சன், நல்லா படிச்சிருக்கார். எந்த இடங்கள்ல இவங்க எல்லாம் வசிச்சு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல நமக்கு தெரியும் அந்தியோகியா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்த குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிரியா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல நிறைய அந்தியோகியா இருக்கு. இது வந்து சிரியன் அந்தியோகியா. ஸோ இந்த அந்தியோகிக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாலாம் போய் சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன பேர் கொடுப்பாங்க? முதல்ல கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர். ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஆனதே இவங்களா தான் இருந்திருக்குன்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளருடைய கருத்தா இருக்கு. அந்த டைம் பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சத்தியத்தை உள்வாங்கி, லூக்கா ஒரு புறஜாதி பின்னாடி பார்க்கணும், நல்ல சத்தியத்தை உள்வாங்கி நல்லா படிச்சு ஈவன் தெயோப்பிலுவும் இந்த டாக்டரை ஏற்றுக்கொண்டோன்னு தெயோப்பிலு என்ன ஃபீல் பண்ணாருன்னா லூக்கா இனிமேல் அடிமை கிடையாது. எப்படி நம்ம ஒனேசிமும் பிலமோன்னு பார்த்தோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட சிமிலரா அதே மாதிரி இவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவர் நல்லா வந்து படிக்க வச்சிருக்கார். இவர் நல்லா படிச்ச ஒரு டாக்டர் ஆயிருக்கார். டாக்டர் ஆகி ஒரு ஏரியால ஒரு கிளினிக் போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ரன் பண்ணிட்டு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. இந்த டைம்ல தான் அப்போஸ்தலனாகிய பவுலை மீட் பண்ணி கம்ப்ளீட்டா ஊழியத்துக்கு என்ன பண்றாருன்னா உள்ள வர அது ஒவ்வொரு காரியமா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லூக்கா மல்டி டேலண்டட் பர்சன். எப்படி சொல்லாங்க மல்டி டேலண்டட்னா என்ன சொல்லலாம்? டேலண்டட். ஓகே, மோஸ்ட்லி சகல கலைகளை என்ன பண்ண சாஸ்திரத்தையும் கற்று தேர்ந்தவர் மாதிரி இல்லைங்களா. ஒரே பிரதர் சப்ஜெக்டும் எடுக்கிறாரு, பாட்டும் பாடுறாரு, கீபோர்டும் போடுறாரு, வேலையும் செய்யறாருன்னு வச்சுக்கங்களேன். கிளீன் பண்ணி எல்லாமே ஒரு வேலை தான். இந்த மாதிரி என்னன்னா எந்த வேலை கொடுத்தாலும் பண்றாருங்க அவர் ஒரு மல்டி டேலண்ட்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சகோதரன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா லூக்கா. இவர் ஒரு புறஜாதி. அது மாத்திரம் இல்ல, இவர் ஒரு டாக்டர். பைபிளே நமக்கு வசனம் இருக்கு டைரக்டா. இவர் வந்து வைத்தியன்னு சொல்லி இவர் ஒரு ஹிஸ்டாரியன் கூட அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வரலாறுகள் என்ன பண்ணுவாரா நல்லா ஸ்டடி பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஸ்கில்டு பர்சனா என்ன பண்ணியிருக்காருன்னா லூக்கா இருந்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, இவர் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க, பெயிண்டர் சொல்றோம் இல்லைங்களா. நல்லா வந்து பெயிண்ட் பண்ணக்கூடிய. யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது ஒரு திறமை நமக்குள்ள இருந்தாலே நம்மள என்ன பண்ண முடியாது கையில. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்றீங்களா, அது திறமை இல்லை, அது நிலைமைன்னு எடுத்துக்கலாம். இவர் ஒரு ஓவியர். இன்னும் சொல்ல போனா இவர் ஒரு போயட் அப்படின்றாங்க, பாடல் ஆசிரியர் கூட அவர் சொல்றாங்க. நீங்க இது லூக்கா சுவிசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா 4 முக்கியமான பாடல்களை அவர் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. அந்த மரியாளுடைய பாட்டு, அப்புறம் இன்னும் ஒரு சிலருடைய பாடல்கள் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்களை வச்சு தான் இவர் குறித்து சொல்றாங்க. சரி, இவர் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு பைபிள் எங்க ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். முதல்ல கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ம் பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் ம் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலில் இருந்து இந்த நிருபத்தை எழுதுறார். இதுக்கு உண்டான பின்னணியை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி படிச்சிட்டோம். அவர் எழுதும்போது பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும், அப்போ இனிமேல் சத்தியத்தில் இருக்கிற சகோதரருக்குலாம் என்னதான் சொல்லணும்? எம்இ படிச்ச பிரதர் அவரு, எம்பிஏ படிச்ச பிரதர் அவருன்னு சொல்லணுமா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க வைத்தியன்னு சொல்றாருன்னா அவர் படிச்ச படிப்பு பத்தி அவருக்கு மென்ஷன் பண்ணல. இவருடைய இந்த ஊழியம் இந்த ஒரு எல்லா சகோதரருக்கும் என்ன இருக்குன்னா பயன்பட்டிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அதனாலதான் மென்ஷன் பண்றாரே தவிர பின்னாடி பேருக்கு பின்னாடி டிகிரி போடுற ஒரு பாயிண்ட் அவர் சொல்லு. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாரு. முதல்ல பைபிள்ல ஒரு இடத்துல நம்ம வசனம் பார்க்கணும். இப்ப இவர் ஒரு புறஜாதி அப்படிங்கிற நமக்கு தெரியும். சரி, பைபிள்ல ஏதாவது புறஜாதி நிருபம் எழுதியிருக்காருங்களா? நிருபமோ பழைய ஏற்பாடுல ஏதோ புக்கோ எழுதியிருக்காரு, எக்ஸப்ட் லூக்கா தவிர. கொஞ்சம் நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தேவன் இந்த 66 புஸ்தகம் யாரை வச்சுதான் எழுதினாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் தான். அப்புறம் யூதர்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி மோசே எழுதினாரு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா ஒரே ஒரு புறஜாதி எந்த அளவுக்கு ஒரு கிருபைன்னு பாருங்க. ஒரே ஒரு புறஜாதி தேவனுக்காக, அதுவும் இயேசு கிறிஸ்துவ பத்தியும் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரமாகிய சபையை பத்தியும் ஒரு புக் எழுதினார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் இவருக்கு தேவன் கொடுத்துருக்கணும். ஸோ ஒரே ஒரு புறஜாதி பைபிள்ல நிருபம் எழுதியிருக்காரு அப்படின்னா இது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லூக்கா தான். சரி, ஒரு புறஜாதின்றதை எப்படி பிரதர் சொல்றது அப்படின்னா ஹிஸ்டரியில சொல்றாங்க, பைபிள்ல தான் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பவுல் கொடுக்குறாரு ரெஃபரன்ஸ். இவர் அந்தியோகியால பிறந்த ஒரு புறஜாதி, சத்தியம் கேட்டு ரட்சிக்கப்பட்டார் நம்ம பார்க்கிறோம். இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தாரு நம்ம பார்க்கிறோம். இவர் புறஜாதிங்கிறதுக்கு பவுல் எப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாருன்னா இதுக்கு முன்னாடி எங்க வசனம் வச்சோம்னா கொலோசியர் 4:14 வச்சோம். என்ன சொன்னாரு அந்த வசனத்துல? பிரியமான வைத்தியன். 4:11 ஒரு பாயிண்ட வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அதை கூட நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்கிறார். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாக இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார். பாருங்க, 11ஆம் வசனத்துல ஒரு செஷனை முடிக்கிறார் பவுல். நிருபம் எழுதி கன்க்ளூட் பண்ணும்போது அவர் கூட இருந்த சகோதர பத்தியெல்லாம் எழுதும்போது யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துகள் சொல்கிறான்னு சொல்லி விருத்த சேதனம், அதாவது யூதர்கள் இருந்து வந்தவங்கள இவங்க தான் எனக்கு என்ன பண்ணாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னு சொல்லி 14வது வசனத்துல தான் யாரை கொண்டு வர்றாருன்னா லூக்கா கொண்டு வர்றாரு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இவர் ஒரு புறஜாதியா தான் ஹிஸ்டரி சொல்ற மாதிரி இருந்திருக்கும்ன்றத பைபிள் அத்தன்டிகேட் பண்ணுதுன்னு பாக்குறோம். சரி, 2 புக்கு இவர் எழுதினார் நமக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தலர் நடபடிகள். இதை இவர் தான் எழுதினாருங்கிறதே நம்ம என்ன பண்ணோம், பைபிள்ல இருந்து நம்ம அபிஷியலா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அநேக சகோதரர்களுக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். இவர் லூக்கா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதும் சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் போதும் சரி, இவர் மென்ஷன் பண்ணக்கூடிய சகோதரர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் கூட லைஃப்ல இருந்த தேவப்புழுவை குறித்து அவர் எழுதுறாரு. தேவப்புழு மேபி பின்னாடி ரோம்ல ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மகா கணபொருந்திய தியோபிலுவே. ஸோ எடுத்தோன்னு என்ன சொல்றாருன்னா ஒரு நல்ல ஒரு அவருக்கு ஒரு இது கொடுக்குறாரு. மகா கணபொருந்திய தேவப்புழுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடிதான். பாருங்க, ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துவோட லைஃப் நிறைய பேர் அட்மையர் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்காங்க, சில பேர் நேரில் பார்த்துருக்காங்க. அப்படி எல்லாரும் கேள்விப்பட்டு பார்த்தாலும் நிறைய பேர் எழுதணும்னு நிச்சயித்திருந்தாலும் ஒரு சிலருக்கு தான் தேவன் இப்ப இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குறாரு. அந்த ப்ரிவிலேஜ்ல தான் லூக்கா எழுதுறாரு. கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்துவோடைய லைஃப் ஸ்டைல் 4 சுவிசேஷம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். லூக்கா தவிர லூக்காக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, தனியா சொல்லிட்டே இருக்கலாம். லூக்கா தவிர மீதி 3 புக் எழுதுனாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ நேரில் பார்த்தவங்க, ஏதோ ஒரு வகையில இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க, இயேசு கிறிஸ்துவோட விஷயங்களை கண்ணார கண்டு எழுதினவங்க. எக்ஸப்ட் இந்த லூக்கா மாத்திரம் இயேசு கிறிஸ்துவ பார்த்ததே இல்லை தன்னுடைய வாழ்க்கையில. ஆனா அவ்வளவு முக்கியமான, இன்னும் சொல்ல போனா உன்னிப்பான சில கருத்துக்கள் என்ன பண்றாருன்னா ரெக்கார்ட் பண்றாரு. தேவப்புழுக்கு என்ன சொல்றாருன்னா நிறைய பேர் ஹிஸ்டரி எழுதணும்னு ஆசைப்பட்டாங்க, இதான் ஹிஸ்டாரியன் சொல்றது. இவருக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுல நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதுறேன்னு சொல்லி லூக்கா ஃபுல்லா எதை பத்தி எழுதுறாருன்னா இயேசு கிறிஸ்துவோட லைஃப் பத்தி எழுதுறாரு. அதுல என்ன இருக்குன்றத கடைசியா பாடத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் ஆரம்பிக்கும் போதும் சேம் அட்ரஸ் பண்றார் அதே சகோதரனுக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம்.
அப்போஸ்தலர் 1:1-2 ம் இதே போலவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு ம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் ம் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை கொண்டு பண்ணினேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் இல்லைங்களா, எழுதிட்டேன். அதாவது பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். ஸோ சில டீட்டெயில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கம்ப்ளீட்டா எழுதுறார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத இதுல டீட்டெயிலாக எழுதுறார். இன்க்ளூடிங் கடைசியா பவுலுடைய காரியங்கள் வரைக்கும் எழுதுறாருன்னு பார்ப்போம். ஸோ ஏன் இந்த 2 வசனத்தை இப்போ பார்த்தோம்னு பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷமும் லூக்கா தான் எழுதினாரு. அப்போஸ்தலர் எப்படி அவர் எழுதினாருன்னு சொல்றோம்னா சேம் ஒரு சகோதரனுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுறதுனால எல்லா ஆராய்ச்சியாளருடைய ஒருமித்த கருத்து என்னன்னா இந்த 2 நிருபம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த 2 நிருபத்துல இருந்தும் சில லெசன்ஸ் நம்ம கடைசியாக பார்க்க போறோம். தெயோப்புலுக்கு எழுதுறாரு. இந்த தெயோப்புலு யாரா இருக்கலாம்னா அவர் ஒரு சகோதரன் நம்ம பார்த்துட்டோம். பட் தெயோப்புலுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தேவனை நேசிப்பவர்னு அர்த்தம், லவர் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தேவனை நேசிக்கிற எல்லாருக்குமே லூக்கா சுவிசேஷத்தையும் அர்ப்பணிக்கிறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை என்ன பண்றாருன்னா அர்ப்பணிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லூக்கா கேரக்டர் ஸ்டடி ஆகட்டும், அப்போஸ்தலர்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களும் கேரக்டர் தான் மெயினா பார்ப்போம். சில காரியங்கள் அட்வைசபிளா நமக்கு வரும்போது இது எல்லாமே யாருக்கு தேவன் கொடுக்குறாருன்னா நமக்கு தான். ஏன்னா நம்ம தான் யாரை நேசிக்கிறோம். அங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி கேட்கணுமா கேள்வி இல்லை. நம்ம தான் தேவனை நேசிக்கிறோம். நமக்காக தேவன் கொடுத்த அந்த வசனங்கள் தான் லூக்கா கொடுக்குறாருன்னு பார்க்கணும். ஒரு கேள்வி, ஒருவேளை லூக்கா மாத்திரம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜினேஷனுக்காக தான். இப்போ நம்ம பைபிள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல புக்கே இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ரோமர், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அப்படியே போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? அப்போஸ்தலருடைய வாழ்க்கையே தெரியாது. கட்டாயம் லூக்கா எழுதலைன்னா வேற ஒரு சகோதரன் எழுதிப்பார். நம்ம இமேஜினேஷனுக்காக கேட்கிற கேள்வி, அவ்வளவு ஒரு ப்ரஷியஸான ஒரு கண்டென்ட் எந்த புக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து பத்தி 4 சுவிசேஷத்துலயும் படிக்கிறோமோ அப்போஸ்தலர்கள் முக்கியமா பவுல், பேதுரு, அவங்க கூட இருந்த உடன் ஊழியர்கள் பத்தி படிக்கணும்னா இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் இல்லைன்னா முடியாது. அப்போ அதையும் புறஜாதியா இருக்க லூக்காக்கு எழுதிருக்கு தேவன் என்ன பண்ணார்? ஒருவேளை அந்த புக்கை வேற சகோதரன் எழுதியிருக்கலாம் இல்லைங்களா, ஈவன் பேதுரு எழுதியிருக்கலாம், பவுலே எழுதியிருக்கலாம். பட் அதெல்லாம் எழுதாம லூக்காக்கு தேவன் எழுத ஒரு கிருபை கொடுத்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. அதுல ஒரு செயின் லிங்க் கூட இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். ஆக்சுவலா லூக்கா எழுதுனது கம்ப்ளீட் கண்டென்ட். புதிய ஏற்பாடுல என்ன இருக்குன்றத கம்ப்ளீட்டா லூக்கா எழுதியிருக்காரு. நீங்க எல்லா சுவிசேஷம் எடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முடியும், இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் அல்லது உயிர்த்தெழுதல் வந்து முடியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது எங்கேயுமே ரெஃபர் பண்ண முடியாது. ஆனா லூக்கா கரெக்டா ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தது, இயேசு கிறிஸ்து வளர்ந்தது, மரிச்சது, உயிர்த்தெழுந்தது, அப்புறம் என்னங்கும் போது அப்போஸ்தலர்களை கண்டினியூ பண்றாரு. அவர் நாங்க பார்க்க என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். கலிலேய மனுஷரே நீங்க ஏன் அண்ணாந்து பாக்குறீங்க? அந்த ஈவெண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா சர்ச்சுடைய ஹிஸ்டரி என்ன பண்ணாருன்னா அவ்வளவு அருமையா கோர்வையா தேவனுடைய கிருபையில் என்ன பண்றாருன்னா எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம பாக்குறோம். சரி, இவர் எங்க பைபிள் வராரு? மறைத்து கொண்ட மாமனிதர் நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துருக்குமே, ஏன் அதை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இவர் உள்ள வராரு. ஆனா எங்கேயுமே அவருடைய பேர் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆகல. முதல்ல இவர் எங்க வராரு அப்படிங்கிறத நம்ம எங்க கவனிக்கலாம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஊழிய பிரயாணங்கள் போயிருக்காரு நமக்கு தெரியும். அதுல முக்கியமா 2வது ஊழிய பிரயாணம் அவர் மேற்கொள்றார். இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா பவுலை குறிச்சும் சிமிலரா சில விஷயங்கள் பார்த்தாதான் லூக்கா பத்தி புரியும். அவருடைய 2வது பிரயாணம் பவுலும் பர்னபாவும் அங்க ஒரு சின்ன ஒரு பிரிவுக்குள்ள போயிட்டு தனியா பிரிஞ்சு போறாங்க ஊழியத்துக்கு. அப்படி போகும்போது செகண்ட் ஜேர்னிய அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் கடைசியில் நம்ம பாக்குறோம். பவுல் என்ன பண்றாருன்னா ஷீலாவையும் தீமத்தையும் கூட்டிட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி துரோவா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து போறாங்க. அந்த துரோவாங்கிற ஊர்ல தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் டாக்டருக்கு படிச்சு டாக்டர் போஸ்டிங்ல அங்க ஒரு கிளினிக் வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா ரன் பண்ணிருக்காரு. துரோவா சாதாரண ஊர் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரின்னா நல்ல ஒரு துறைமுக பட்டணம், எல்லா கப்பலுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம். நல்லா வந்து துறைமுக பட்டணம்னா நமக்கு தெரியும், சீதனை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா வந்து மணி என்ன ஆகுவாங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் தான் துரோவா. இங்க வந்து இவர் என்ன ஆயிருக்காருன்னா ஒரு டாக்டரா ஒரு கிளினிக் வச்சிருக்காரு. கப்பல்ல வர எல்லா வியாதிப்பட்டவங்களுக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மருத்துவம். இந்த டைம்ல பவுல் மற்றவர்களா அங்க ஊழியத்துக்கு நிறுத்தம் போகும்போது லூக்காவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ லூக்கா இவங்களோட என்ன பண்றாருன்னா பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா மக்கதோனியா அழைப்புன்னு கூட நம்ம தனியா நிறைய சப்ஜெக்ட்ல கூட கேள்விப்பட்டிருக்கலாம். பவுல் இங்க வரும்போது தேவன் ஒரு தரிசனம் கொடுப்பார். பக்கத்துல மக்கதோனியால இருந்து ஒரு சகோதரன் வந்து என்ன சொல்லுவாருன்னா நீங்க எங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் எடுங்க, நாங்க இன்ட்ரெஸ்டடா இருக்குங்கும் போது பவுல் என்ன பண்ணுவாருன்னா இங்க இருந்து கடல் வழியா அந்த பக்கம் போவார். உங்களுக்கு புரியணும்னா இங்க காமிக்கணும்னா
இந்த கர்சர் பார்த்துங்க, இங்கிருந்து இந்த கடல் வழியா இந்த பக்கம் என்ன பண்ணுவாருன்னா பிலிப்பு அந்திபோலி இந்த வழியில் என்ன பண்ணுவாருன்னா மேலே போவார் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மக்கதோனிய அழைப்புல தான் யார் முதல் உள்ள வர்றாருன்னா லூக்காவுடைய பேர் வருது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா துரோவால தான் லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுலை மீட் பண்ணி ஊழியத்துல ஜாயின் பண்ணியிருக்கார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 10 மற்றும் 11. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10-11. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து. முதல்ல இந்த நிருபம் எழுதுற ஆசிரியர் எங்களை நாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த நிருபம் எழுதக்கூடிய ஆசிரியர் தன்னை குறிப்பிடுறார். இந்த நிருபம் எழுதினது லூக்கா. எங்கேயுமே அவர் பேர் வரல. என்ன சொல்றாருன்னா நானும் போனேன் அப்படின்னு எழுது. நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு என்ன பண்ணோம், அந்த விஷனுக்கு அப்புறம் புறப்பட்டு போனோம். எங்க கப்பல் ஏறாங்கன்னா துரோவாவில் கப்பல் ஏறி, அங்கதான் ஒரு கிளினிக் வச்சிருக்காரு. அங்கிருந்து கப்பல் ஏறி சாமுத்திரிகா தீவுக்கும் மறுநாளிலே நெய்யாப்போலி பட்டணத்துக்கும் நேராக ஓடி என்ன பண்றாங்கன்னா அங்க ரோமருடைய குடியிருப்பாகிய பிலிப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. அங்கதான் லீதியால மீட் பண்றது, லீதியாவுக்கு பேப்டிசம் கொடுக்கறது, அது எல்லாமே அங்க நடக்கும். இப்ப கேள்வி என்னன்னா நமக்கு சிந்தனைக்காக, இன்னைக்கு ஒரு டாக்டர் சீட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பணம் செலவாகும் நான் கேட்கல, எவ்வளவு கஷ்டம். இப்போ நம்ம பையனோ பொண்ணோ கட்டாயம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்லை, நம்ம கூட இருக்கிற ஒரு சகோதரனும் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு இல்லை, நம்மளை எடுத்துக்கலாம். டாக்டருக்கு நம்ம படிச்சிட்டோம், டாக்டர் ஆயாச்சு. கிளினிக் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மெயின் பிளேஸ்ல இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி இங்கே லட்சுமிபுரம் சைடில் என்ன பண்ணா ஒரு பெரிய பிளேஸ் கிளினிக் போட்டாச்சு. நல்லா வந்து அதாவது நம்ம சர்வீஸ் மாதிரி தான் பண்றோம், நம்ம காசு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு ஊழியத்துக்காக ஒரு 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 உடன் ஊழியர் நம்ம கூட இருக்கிற ஒரு சகோதரருக்காக இங்கிருந்து கிளம்பி தர்மபுரிக்கு போய் அங்கே ஒரு 5 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்க்ளூடிங் எல்லாரையும் சேர்த்தா நம்ம என்ன டிசைட் பண்ணணும்? உடனே நமக்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா மாம்சம். இப்போ உதாரணத்துக்கு மாம்சத்தில் நான் யோசிச்சேன்னா என்னென்ன சொல்லுவேன்னா, நீங்க தர்மபுரி போய் நல்ல ஊழியம் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், மாசம் 20,000 வேணுமா 50,000 வேணுமா, ஊழியத்துக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்றேன் சப்போர்ட் பண்றேன்னு நம்ம சொல்லுவோமே தவிர நானும் கூட வர இது தேவனுடைய ஊழியன்னு சொல்லி நம்ம எங்கேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குரிய நம்ம எல்லாருடைய மனசுல இருக்கு. ஆனா இங்க லூக்கா அதுதான் ரிமார்க்கபிள் கேரக்டர். தன்னுடைய ஒட்டுமொத்த அந்த படிச்சது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு உடன் ஊழியரா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரன் கிடையாது பவுல் மாதிரி, ஆனா ஒரு இவாஞ்சலிஸ்ட் தான் சொல்றாங்க, நிறைய பேசியிருக்காரு. பட் நமக்கு ரெக்கார்டு ஒரு உடன் ஊழியரா, ஒரு ஹெல்ப்பரா வந்து அப்படியே எல்லாத்தையும் தியாகம் பண்ணி போறதுக்கு இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு டக்குன்னு அப்படி ஸ்ட்ரைக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டவுட் தான். இவர் என்ன பண்றாருன்னா கிளம்பி போறார், கம்ப்ளீட்டா தன்னுடைய கிளினிக் என்ன பண்றாருன்னா பண்ணிருக்கணும்னா க்ளோஸ். ஸோ 2வது பிரயாணத்துல ஜாயின் பண்ணவருங்க பவுல் சாகர வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பாருங்க. நம்ம கூட இருக்கிற ஏதோ ஒரு சகோதரன், நமக்கு பிடிச்ச சகோதரன் நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, இல்லை பிடிக்காத சகோதரன் இமேஜின் பண்ணிக்கங்க. அப்படி யாரும் இருக்கக்கூடாது. அந்த சகோதரன் சாகர வரைக்கும் அவர் கூடயே நான் ஊழியத்தில் எப்பவுமே இருப்பேன், எங்கேஜாவே இருப்பேன். நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனா லூக்கா இதுக்காக என்னெல்லாம் அர்ப்பணிச்சிருக்காருன்னு சரித்திரம் சொல்லுதுன்னா, அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கல, அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையே இங்க இல்லை. கம்ப்ளீட்டா சகோதரருக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃபே அர்ப்பணிச்சிருக்காருன்னு பார்க்குறோம். இது 2nd ஜேர்னி ஃபுல்லா லூக்கா போறாரு. 3rd ஜேர்னி பவுல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா இருக்காருன்னு நிறைய ரெஃபரன்சஸ் கொடுக்கலாம், முக்கியமானது மாத்திரம் தான் பார்க்குறோம். 3வது பிரயாணம் பவுல் முடிச்சு திரும்பி எருசலேமுக்கு போகும்போது ஒரு முக்கியமான ஊருக்கு போறாங்க. அந்த ஊரில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பெரிய ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பேனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீருக்கும் துலோப்பியும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையே வந்தார். ஸோ இந்த ஆசியா நாடுங்கிறத நம்ம நிறைய நிருபங்களை படிச்சிருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏசியா மைனர், துருக்கி நம்முடைய சகோதரர்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் இருந்து மக்கதோனியால இருந்து இந்த பக்கம் வரைக்கும் எல்லாம் வழித்துணையா வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் முன்னாடி போய் பவுலுக்கு என்ன பண்றாங்கன்னா அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா ஆயத்தம் பண்றாங்க. அப்படி ஆயத்தம் பண்ணதை லூக்கா எப்படி எழுதுறாரு பாருங்க. 5வது வருஷம். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். சோ இவங்க முன்னாடி போய் துரோவா பட்டணத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு போர்ட். திரும்பி வரும்போது என்ன பண்றாங்கன்னா 3rd ஜேர்னில காத்திருக்காங்க. அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது தான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா மிட் நைட் ஃபுல்லா என்ன பண்றாருன்னா சப்ஜெக்ட் மேபி நைட் 1 மணி 2 மணியா இருந்திருக்கலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க.
இன்னைக்கு ரியலா பவுல் வந்தாருன்னா கூட நம்ம 1 மணி 2 மணி வரைக்கும் கொஸ்டின் மார்க். ஆனா அங்க பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நல்ல சப்ஜெக்ட் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வாலிபன் என்ன பண்றாருன்னா 3வது மாடியில் நடந்துட்டு இருக்கு சப்ஜெக்ட், தவறி தூங்கிடுறாரு. ஆக்சுவலா ஐத்திகோ அப்படிங்கிற ஒரு மனுஷன் தூங்கி கீழே விழுந்து இறந்துடுறாரு. அவரு பவுலுடைய பவர் அங்க என்னன்னா போய் அந்த சகோதரன் சாகலன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா தட்டி எழுப்புறாரு. இந்த ஈவெண்ட்லாம் நடக்கும்போது கூட யார் பார்த்துட்டே இருக்காருன்னா லூக்கா பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இந்த ஈவெண்ட்டும் அவர் இருக்கா. இதை முடிச்சுட்டு பவுல் எருசலேம் போறார், 3rd ஜர்னி முடிச்சுட்டு. அப்ப அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி தெரியும் அகபுங்கிற தீர்க்கதரிசி வந்து அந்த கச்சையை கட்டிட்டு உங்களுக்கு எருசலேம் போனா இப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாரு. நம்ம பிலிப்பு வீட்டுல அழுகிறது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த சம்பவத்திலையும் லூக்கா ஒரு ஹிடன் ஹீரோவா, ஒரு மறைந்திருக்கும் பொக்கிஷமா என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். சோ அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை டபிள்யூ நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். நாங்க பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு என்ன பண்ணோம்னா எருசலேம் போறோம். இப்ப எருசலேம் போனோடனே பவுல் என்ன பண்றாங்கன்னா பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அங்கதான் விசாரணைக்கு அங்கேயும் அலக்களிக்கிறாங்க. கடைசியா ஈவெண்ட் என்ன ஆகும்னா அங்க இருக்கிற அவர் விசாரிக்கிற கூட சொல்லுவாரு, கொஞ்சம் புரிய நீ என்ன பண்ற, என்னையும் கிறிஸ்தவனா மாத்த ட்ரை பண்றேன். இந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும் போதும் கூட யார் இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா லூக்கா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் ஏறக்குறைய அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் கடைசி பவுல் கடைசியா என்ன சொல்லிடுவாருன்னா, நான் ரோமாபுரிக்கு என்ன பண்றேன், அப்பீல் பண்றேன். நான் சீஷர்கிட்ட என்ன பண்றேன்னா இந்த கேஸை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போறது போது ஒரு கப்பல் பிடிச்சு கப்பல்ல இவங்களை ஏற்றி ஒரு யூலியோ அப்படிங்கக்கூடிய ஒரு நூற்றுக்கு அதிபதியோட என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. இதை குறித்து சமீபத்தில் கூட நம்ம பாடமா படிச்சிருந்தோம். அப்படி அனுப்பும் போதும் கூட யார் போறது தெரியுங்க. ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம், கன்க்ளூஷன் நிறைய பார்க்கலாம். பட் இப்பவே நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னு பார்க்கும்போது, ஒரு சகோதரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு உண்டான ஹெல்ப் பண்றது வேற, அவர் கூடவே போறது. லூக்கா கொஞ்சம் கூட யோசிக்கல. அவர் நல்ல ஸ்கில்டு பர்சனு, மல்டி டேலண்டடு, அவருக்கு எல்லா திறமையும் இருக்கு. என்ன வேணா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம் அந்த டைம்ல. ஆனா எதையுமே பண்ணாம நான் பவுலுக்காக நான் வந்திருக்கேன் ஊழியத்துக்கு, பவுல் கூட நான் என்ன பண்றேன் திருப்பி ரோம் போறேன்னு சொல்லி போறாரு. ஸோ இது எங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய 4வது பிரயாணம் நம்ம பாக்குறோம், வாயேஜ் டு ரோம் அப்படின்னு பாக்குறோம். இதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது போதும், நமக்கு தேவையான பாயிண்ட் அவ்வளவுதான். ஸோ இந்த 4வது பிரயாணம் பவுல் ஆரம்பிக்கும் போதும் யார் கூட இருக்காங்க பாத்தீங்கன்னா லூக்கா. என்ன ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்னா, ஒரு சகோதரனுடைய வாழ்விலும் சரி ஒரு சகோதரனுடைய தாழ்விலும் சரி எப்பவுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ற ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூக்கா. இவர் குறிச்சு கடைசியா சொல்லும் போது ரொம்ப வந்து ஹானஸ்ட் அண்ட் லாயலான ஒரு பர்சன், ரொம்ப நேர்மையான ஒரு சகோதரன் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி கப்பல் ஏறி போறாங்க. போகும்போது கப்பல் எங்கெல்லாம் போச்சு கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இல்ல கேள்வி கேட்கிற ஆள் தான் வேற, பட் கேள்வி கரெக்டு தான். அவர் வந்து சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடி மீரா பட்டணத்தை அப்படி கடந்து இல்லைங்களா, அப்படியே வந்து கினிது வழியில வந்து நல்ல துறைமுகத்துக்கு வந்து இல்லைங்களா, ஃபேரி ஹவுன்ஸ் அங்கிருந்து வந்து அப்புறம் யூரோ கிளிதோன் அப்படிங்கக்கூடிய ஒரு காற்றை அடிச்சு கப்பல் உடைஞ்சு இல்லைங்களா, மறந்துருக்க மாட்டோம். கப்பல் உடையும் போதும் கூட யார் இருக்கிறது, நம்ம பவுல் தான் அங்க மெயினா பார்த்தோம். கூட அரிஸ்தக்கும் இருக்கிறாரு, பர்டிகுலரா பாடத்துல பாக்குற லூக்காவும் இருக்கிறாரு. லூக்காவும் இருக்கிறாருங்கிறதுக்கு எங்க ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இவங்க போய் ஒரு தீவுல சேர்றாங்க இல்லைங்களா, மால்டா, மெலித்தா அப்படிங்கிற தீவு. அந்த மெலித்தா தீவுல யார் இருக்கான்னு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு பஞ்சமல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார். என்னன்னா ரொம்ப அன்பா அரவணைச்ச அந்த தீவுல இருக்கிறவங்க பின்னாடியே பவுலை பத்தி தவறா சொல்றாங்க. என்ன பாவம் பண்ணிட்டு வந்தாலும் தெரியல, பாம்பு கடிக்கிறது. இந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்கும்போது அங்க மறைஞ்சிருக்கிற ஒரு ஹீரோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூக்கா. எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றாரு. பவுலுக்கு நடக்கிறதும் சரி, சுத்தி இருக்க நடக்கிறதும் சரி, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நமக்குள்ள கொடுக்குறாரு. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், உயிரை காப்பாத்தி உயிரை தக்க வச்சு, ஏன்னா தேவன் கொடுக்குற கிருபை. தப்பி என்ன பண்ணோம்னா கரை சேர்ந்து போறோம். அங்கிருந்து பவுல எங்க கூட்டு போறாங்கன்னா ரோம் கூட்டு போறாங்க, இன்னொரு கப்பல் ஏத்தி. அப்படி ரோம்ல போகும்போதும் கூட யார் இருக்காரு, லூக்கா இருக்காரு. அப்படி ரோம்ல போய் இருந்து எழுதுற லெட்டர் தான். என்னென்ன லெட்டர்லாம் ரோம்ல இருந்து எழுதினாரு, AD 60-61 எழுதினாரு. அவர் எழுதின லெட்டர் எல்லாமே நம்ம சப்ஜெக்டா படிச்சாச்சு.
கொலேசியர் நம்ம இப்போ புதிய வசன வாசம் கொலேசியர் எழுதினாரு. ஸோ கொலேசியர்லையும் யாரை பத்தி மென்ஷன் பண்றாருன்னா லூக்கா பத்தி அவர் மென்ஷன் பண்றாரு. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு என்ன பண்றாரு, வாழ்த்துக்கள் சொல்றாருன்னு சொல்லி பவுல் கஷ்டத்துல இருக்கும்போது கூட இருந்த ஒரு உண்மையான சகோதரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக சகோதரர் இருந்தாங்க. பாடத்துல பார்க்குற லூக்கா என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்திருக்காரு. கொலேசியர் வேற என்ன நிருபம் எழுதினாரு, இது நம்மளுடைய ஞாபகத்திறன் தேவை. இந்த பாடம் எடுக்கலைன்னா இந்த கேள்வி நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பாடம் நம்ம எடுத்துட்டோம், சகோதரர்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம பதில் சொல்லணுமே. பிலமோன் எழுதும்போது கூட பிலமோன் நிருபத்துல கூட யாருடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா லூக்காவுடைய பேர் வாசிக்கலாம். பிலமோன் 24வது வசனம். 24வது வசனம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிசருக்கும் தேவாவும் லூக்காவும் உமக்கு வார்த்தை சொல்கிறார். சோ பிலமோன் எழுதும் போதும் ஏன்னா கொலேசியர் பிலமோன்லாம் சிமிலர் டைம்ல எழுதுனது தான். இங்கேயும் யார் பேர் மென்ஷன் ஆகுதுன்னா லூக்கா. நம்ம ஏன் இந்த பேக்ரவுண்ட் எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே லூக்கா ஃபேமஸ் ஆகல. நான் நல்லா சப்ஜெக்ட் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பைபிள்ல இல்லை. சில பேர் சொல்றாங்க அவர் இவாஞ்சலிஸ்ட்னு கூட சொல்றாங்க. பட் எல்லா இடத்துலையும் தன்னை மறைச்சுக்கிட்டு அங்க யாரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். பவுலுக்கு அப்படி நடந்துச்சுங்க, பவுல் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. கூட இருந்து கஷ்டப்பட்டது யாருதான், கட்டாயம் அவரும் சில கஷ்டங்கள் பட்டிருக்கணும். அதை பத்தியெல்லாம் அவர் மென்ஷனே பண்ணல. பர்டிகுலரா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பேதுரு, பவுல். அவங்க 2 பேருடைய கண்டென்ட்டை ரொம்ப அருமையா இன்னைக்கு நம்ம எடுத்து படிக்கணுங்கிறதுக்கு கூட இருந்தே இந்த ஹிஸ்டாரியன் மாதிரி இருந்து லூக்கா என்ன பண்றாருன்னா எழுதுறேன். ஸோ சொல்றாரு பிலமோனுக்கு எழுதும் போது ரெஃபர் பண்றாரு லூக்கா யார் கூட தான் இருக்கா, என் கூட தான் இருக்கான்னு பவுல் சொல்றாரு. இன்னொரு நிருபம் இடப்பட்ட டைம்ல இதுக்கு முன்னாடியே ஒரு நிருபம் எழுதுறாரு கொரிந்தியருக்கு. கொரிந்தியருக்கு எழுதும் போது நம்ம தீத்து பாடத்துல கூட ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்திருப்போம். தீத்து எல்லா இடங்கள்லையும் போய் மணி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய வேலை யாருதுன்னு பாத்தீங்கன்னா தீத்து. கஷ்டப்படுற சபைக்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னா இப்போ கோயம்புத்தூர் சபை கஷ்டப்படுதுன்னா உதாரணத்துக்கு திருப்பூர், சேலம், இந்த மாதிரி ஈரோடு இந்த எக்லிஷியால இருந்து மணி கலெக்ட் பண்ணி வந்து நம்ம ஊருக்கு கொடுக்கணும். இந்த வேலை யார் கொடுத்துருந்தாங்கன்னா தீத்து கொடுத்துருந்தாங்க. அவர் தான் ஆரம்பிச்சார். தீத்து கூட ஒரு சகோதரன் அனுப்புறாரு கொரிந்து பட்டணத்துக்கு. ஏன்னா கொரிந்து பட்டணத்துல கொஞ்சம் அவங்க குறும்பு பண்ணக்கூடிய சகோதரர்கள். ஏன்னா அவரே சொல்றாரு நான் பெரம்போட வரணுமான்ற. கலாத்தியருக்கு சொல்றாரு, கொரிந்தியருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அவர் கொடுக்குறாரு. அவ்வளவு கோபமா அந்த சபைக்கு எழுதும்போது கூட லூக்கா பத்தி இன்டைரக்டா ஒரு வார்த்தையை அவங்க கொடுக்குறாங்க. நிறைய கமெண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா இது லூக்காவா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். சுவிசேஷ ஊழியருக்கு எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவரோட கூட அனுப்பி இருக்கிறோம். பாருங்க, இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாருன்னா ஒருவேளை இது லூக்காவுடைய ஆசையா இருந்திருக்கு. பவுல் என்ன பண்ணிருக்கலாம், லூக்கான்னு பேர் எழுத வந்திருக்கலாம். அவரு யாரை வச்சு எழுதினாரோ லூக்கா சொல்லியிருப்பாரு. ஒருவேளை லூக்கா எழுதியிருந்தாருன்னா அங்கேயும் என்ன பண்றாருன்னா கொரிந்தியருக்கு ஹைட் பண்றாரு தன்னுடைய பேரை. சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட, யார் அந்த அவன் பாத்தீங்கன்னா தீத்து. மேல வசனம் நீங்க படிச்சு பாருங்க. தீத்துவோட கூட என்ன பண்ணிருக்கிறோம், அனுப்பி இருக்கோம்னு எழுதுறாங்க. சரி, யார் அப்படி நல்லா ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீமோத்தேயு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர் எழுதும் போதே எழுதுவாரு பவுல், சீலா, தீமோத்தேயு எழுதுறதுன்னு ஆரம்பிப்பார். அப்ப அவங்க எல்லாம் இல்ல, தீத்து ஃபேமஸ், தீத்து பேர் வந்துருச்சு. வேற யாரு பவுலோட ரொம்ப க்ளோஸா ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்க சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தா வேற யாருமே இல்ல, லூக்கா. எங்கேயும் தேவனுடைய கிருபை, மேபி லூக்காவுடைய ஆசையா இருந்திருக்கணும். அவருடைய பேர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாம இருக்கிறார். இப்படி அநேக இடங்கள்ல இன்டைரக்டா இருக்கிறாரு. நம்ம அப்படியே பொக்கிஷத்தை தோண்டி எடுத்து என்ன பண்றாருன்னா லூக்கா வெளியே வராரு நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம்ல இருந்து என்ன பண்றாருன்னா ரிலீஸ் ஆகிறார். இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா நீங்க எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரயாணம் போறார். AD 62 ஆயிடுச்சு. இப்போ கிபி 62 ஆயிடுச்சு. அவரை ஜெயில பிடிச்சி வச்சு 2 வருஷம் ஆச்சு. எல்லா சில நிருபங்கள் எழுதிட்டு அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இனிமேல் கிறிஸ்துவ பத்தி என்ன பண்ணக்கூடாது, அசிங்க கூடாதுன்னு சொல்லும்போது அவர் ரோம்ல இருந்து ரிலீஸ் ஆகி ஸ்பெயின் போயிருக்கணும்னு சில கருத்துக்கள், இதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை பைபிள்ல. ஸ்பெயின் போயிருக்கணும்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிருபத்துல அவர் ரெஃபர் பண்ணும்போது நான் ஸ்பானியா தேசத்துக்கு என்ன பண்ணும் போகணுங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்குன்றத அவர் என்ன பண்ணுவார்னா மென்ஷன் பண்ணுவார். ஸ்பானியாங்கிறது அங்க ஸ்பெயின் பாக்குறோம். அப்புறம் இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா இல்ல அவர் ரோம்ல இருந்து கிளம்பி கிரேட்டா தீவு வந்து அப்புறம் ஏசியா மைனர்லாம் சுத்தி நிக்கப்போலிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா போயிருக்கார். இதுதான் நம்ம தீத்துவோடைய சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம். அவர் கிரேட்டா தீவுல வந்து தீத்துவை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா போயிருக்காரு. நீ சபைகள் தோறும் மூப்பரை ஏற்படுத்த உடனே எங்க நான் விட்டு வந்திருக்கிறேன், கிரேட்டா தீவு அவர் மென்ஷன் பண்றாரு. இந்த ஜேர்னி டைம்ல தான் லூக்கா இந்த புக் என்ன பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா எழுதியிருக்கணும். ஏன் சொல்றோம்னா லூக்கால எதோட கண்டென்ட் நிக்கும்னு பாத்தீங்கன்னா இவர் 2 வருஷம் ரோம்ல இருந்தாருங்கிறதோட லூக்கா என்ன பண்ணுவாருன்னா
ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பார். இந்த ஈவெண்ட் எல்லாம் அங்கே மென்ஷன் ஆயிருக்காது. ஸோ இதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன பண்ணியிருக்கலாம்னா அவர் எழுதி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பவுல் 5th ஜேர்னியும் முடிச்சு ரோமர்கள் வந்து பிடிச்சிட்டு போய் பவுலை கொலை பண்ணணும், அவர் சிறைச்சேதம் பண்றாங்க. கடைசியா அப்படி சிறைச்சேதம் பண்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய கிபி 67 68 இந்த டைம்ல 6 மாசத்துக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு நிருபம் எழுதுறாரு. தன்னுடைய வளர்ப்பு மகனுக்காக தீமோத்தேயுக்காக எழுதுறாரு. என்ன ஆச்சரியம்னா அதுல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை லூக்கா குறிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம அடிக்கடி படிச்ச வசனம் தான் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, முன்னாடியே நம்ம பார்த்திருந்தோம் லூக்கா வைத்தியனாகி லூக்கான்னு சொல்லிட்டு தேமா சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே பவுலோட கடைசி வரைக்கும் இருந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. நல்ல ஊழியம் பண்ண சகோதரர் கூட சில டைம்ல பாருங்க தேமா என்ன பண்ணியிருக்காருன்னா உலகத்தின் மேல ஆசை வச்சு என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா ட்ரூத்தை விட்டு வெளில போயிட்டாரு. என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு என்ன பண்ணிட்டான்னா போய்விட்டான். அடுத்தது ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான். பிரேஸ்கா கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டாங்க. இவங்களாம் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. கிறிஸ்கே கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஊழியத்துக்கு போயிருக்காங்க. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறார். சோ இங்க எப்போ துரோவால அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை பிடிச்சாருன்றது நமக்கு புரிய இருக்காது. பவுலோட கம்பெனினா இருந்தாரோ அங்க சேர்ந்த இந்த ஒரு ஊழியத்துக்காக ஒரு உடன் சகோதரனா சேர்ந்த இந்த ஒரு பந்தம் எங்க வரைக்கும் பிரிகலைன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அது AD 51, இது AD 68, கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் யார் கூடயே டிராவல் பண்ணியிருக்காருன்னா லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் கூடிய. எப்படி லூக்காக்கு இந்த டாக்டர் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும்னு அவருக்கு தோணிருக்கு? அவர் பிடிச்ச கம்பெனியன் யாரு? அவரு லூக்கா பிடிச்ச உடன் ஊழியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரோல் மாடலா இருந்திருக்கணும் லூக்காக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு சாதாரண ஆளா பவுல்? ரோமன் கவர்மெண்ட்ல எனக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் எல்லாமே சொல்லுவாரு. ஆனாலும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி குப்பையும் என்ன பண்ண தூக்கி போட்டு சத்தியத்துக்காக வந்தேன்னு சொன்னார். அதை அப்படியே பார்த்திருப்பார். ஏன்னா இவர் உடன் ஊழியர்ல. இப்போ நம்ம சகோதரர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நான் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் பவுல் சாகர வரைக்கும் கூட யார் இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா லூக்கா. அதான் சொல்றாரு, லூக்கா மாத்திரம் என்ன பண்றாங்க, யாருமே இருந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இல்லை. அவருடைய கடைசி ஆசைன்னா தீமோத்தேயும் பார்க்கணும், ஏன்னா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். லூக்கா மாத்திரம் இருக்கான்னு சொல்லும்போது எங்க இவருடைய பிரயாணம் ஆரம்பிச்சதோ எண்டு வரைக்கும் பவுல் கூடயே இருக்கார். இதுக்கப்புறம் பவுல் என்ன பண்றாங்கன்னா கொண்டுறாங்க, சரிச்சேதம் பண்றாங்க. இது AD 68. இதுக்கப்புறம் லூக்கா தொடர்ந்து அநேக இடங்களுக்கு போய் சத்தியம் சொல்லியிருக்கார். AD 84 இந்த 2 நிருபம் இது இந்த பேர்ல தான் எழுதிருக்குன்னு சொல்றாங்க. AD 60 to 68க்குள்ள அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மாத்திரம் பார்த்துக்கலாம். AD 60 to 68க்குள்ள லூக்கா நிருபமும் அப்போஸ்தலர் என்ன பண்ணிருக்குன்னா எழுதிருக்கும். ஏன் AD 60 to 68ன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிகிற ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இமிடியேட்டா என்ன பண்ணிருக்கணும், எழுதிருக்கணும். ஒருவேளை AD 68க்கு அப்புறம் எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பவுலுடைய டெத்தையும் யார் மென்ஷன் பண்ணியிருப்பான்? ஏன்னா லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்காருன்னா அப்ப அந்த ஈவெண்ட் வரைக்கும் அவர் எழுதாம இருந்திருந்தாருன்னா அதையும் சேர்த்து என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பார் பவுலுடைய இறப்பை குறிச்சு கூட. அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த நிருபங்கள் எழுதியிருக்கணும். லூக்காவே என்ன பண்ணியிருக்கணும்னா எழுதியிருக்கணும் பார்க்கணும். கடைசியா லூக்கா இறந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 84 வயசுல அவர் என்ன பண்றாருன்னா இறக்குறாரு. AD 91 என்னமோ 91 or 93 போட்டிருக்காங்க. எங்க இறக்குறாருன்னு பாத்தீங்கன்னா போஷியா அப்படிங்கக்கூடிய மக்கதோனியால இருக்கிற ஒரு இடம். இங்க மக்கதோனியா, கிரீஸ், போஷியாலாம் சொன்னா உடனே என்ன ஆகுது, நமக்கு மைண்டுக்கு வராது. நீங்க பைபிள்ல மக்கதோனியான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் இன்னைக்கு கிரீஸ்ன்னு இருக்கு. இன்னைக்கு கிரீஸ்ன்னு இருக்கு பாருங்க. கிரீஸ்ன்னு எப்படி சொல்லலாம், கிரீஸ் தான் சொல்லணும். கிரீஸ் அப்படிங்க கிரீஸுக்கு தமிழ் எப்படி சொல்லுவாங்க, கிரேக்கம். இந்த கிரேக்கம்ன்ற ஒரு தேசம் இன்னைக்கு இருக்கு, கிரேக்க தேசம், கரெக்டு தாங்க. அந்த இடம் தான் மக்கதோனியான்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாடுல. அது வந்து ஏன்ஷியன் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இறந்துருக்காரு. எப்படி அவர் கொண்டிருக்காங்கன்னா ஒரு ஒலிவ மரத்துல தூக்குல என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. ஏன்னா ஹிஸ்டரி ரெஃபர் பண்றாங்கன்னா அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது அவர் சாகும்போது அவர் முகம் பயங்கர பிரகாசமா இருந்திருக்கு. கம்ப்ளீட்டா பரிசுத்தாவில நிறைஞ்ச ஒரு மனுஷனாதான் செத்திருக்கார் அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா ஹிஸ்டரி நமக்கு ரெக்கார்ட் பண்ணது நம்ம பார்க்கறோம். ஸோ இதுதான் லூக்காவுடைய கேரக்டர் ஸ்டடி. மேஜர் போர்ஷன் இதுக்கு தான் நம்ம பாடத்தில் எடுத்துருக்கிறோம். ஒரு சகோதரன் எப்படி ஒரு உடன் ஊழியரா இருக்கணும். நம்மளாம் அநேகர் இல்லைங்களா, எல்லாரும் தான்
ஊழியராக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். நல்லா வந்து நம்ம நல்லா பேசணும் இல்லைங்களா, நம்ம எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருக்கும் பிரபலமாகும். இன்டெரக்டாக இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு சகோதரனுக்கு கீழே இருக்கலாம், அந்த சகோதரன் தான் எல்லா இடத்துலையும் ஹைலைட் ஆகணும், நம்ம இருக்கிறதே தெரியக்கூடாது, இதுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம்னு நம்மளால எத்தனை பேருக்கு உடனே மைண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் எனக்குலாம் வராது. அதான் ப்ராக்டிக்கலாக சொல்லணும். ஆனால் லூக்கா இதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் வந்து படித்த படிப்பையும் யோசிக்கல, அவர் இருந்த நிலைமையும் யோசிக்கல. அவர் கம்ப்ளீட்டாக இயேசு கிறிஸ்துவோட டாக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா பிடிச்சிட்டாரு. பவுல் கூடவே இருக்கணும், பவுலை தான் எல்லா இடத்துலையும் தூக்கி நிறுத்தணும், நம்ம ஒரு மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷமா இருக்குன்னு நினைச்சாரு. ஆனால் தேவன் விடுவாரா? நம்ம சங்கீதத்துலலாம் வசனம் பார்க்குறோம், சியோனை குறித்து இன்னான் நின்னான் அதில் பிறந்தான் என்று என்ன பண்ணுவோம், வசனிக்கப்படும். நாளைக்கு உலக ஜனங்கள் பார்ப்பாங்கன்னு இருக்கு. இன்னைக்கே தேவன் என்ன பண்றாரோ நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. சரி, இவர் எழுதின நிருபத்தில் என்ன இருக்கு, இவர் எழுதின சுவிசேஷத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம லூக்கா காஸ்பல் பற்றி பார்க்க போறது இல்லை. பட் லூக்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதி. நமக்கு தெரியும் புறஜாதிக்கு அதிகமாக யார் மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி இருந்திருக்கும், புறஜாதிக்கு மேலே பாசம் இருந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காக ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன்? புறஜாதிகள். நீங்க நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. மார்க் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம். மார்க்குக்கு யாரு நிறைய கண்டென்ட் கொடுத்தது எழுதுறது? பேதுரு. பேதுரு யாருக்காக ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன்னா பவுல் மென்ஷன் பண்றாரு. இவர் பிரைமா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு. பவுல் யாருக்குன்னா புறஜாதிகளுக்கு. இப்ப லூக்கா சுவிசேஷம் முழுக்க புறஜாதிகளுக்கே முக்கியத்துவப்படுத்தி நிறைய எழுதுவார். ஏன் இவர் எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்குள்ள போனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவர் எந்த அளவுக்கு புறஜாதிகளுக்கு சத்தியத்துக்குள்ள வந்திருக்காரு லூக்காங்கிற ஒரு பாயிண்ட். இவருடைய மாஸ்டர் இருக்காரு அப்போஸ்தலனாகிய பவுல், இவரும் சாதாரண ஆள் இல்லை. இவரும் அதிகமான இடங்கள்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னா புறஜாதிகள் சத்தியத்துக்குள்ள வரணும்னு சொல்லி நிறைய யூனிக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லூக்கா புக்ல இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம போடல, தேவையானது மாத்திரம் சில பிக்சர்ஸா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அங்க இருந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு. வேற எந்த சுவிசேஷத்திலையும் இவ்வளவு டீட்டெயிலா வந்து யாரும் ரெக்கார்ட் பண்ணல. ஒரே பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது, லூக்கா இயேசு கிறிஸ்துவை பார்த்ததே இல்லை. அப்ப கம்ப்ளீட்டா பரிசுத்தாவில நிறைஞ்சு இறந்த ஒரு மனுஷன் இதை எழுதும் போது எப்படிதான் எழுதியிருக்கணும். பவுல் கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருப்பாரு, ஆனாலும் கம்ப்ளீட்டா தேவனுடைய ஸ்பிரிட் அங்க நிறைஞ்சு இந்த கண்டென்ட் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எப்படி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து பிறந்த டைம்ல அங்க என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த ஈவெண்ட் எல்லாம் எழுதுறாரு. பிறப்பு மாத்திரம் எழுதல, மற்ற யாரும் ரெக்கார்ட் பண்ணாத சில யூனிக்கான விஷயத்தையும் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து 12 வயசுல அவர் எங்க போய் பிரசங்கம் பண்ணார், அப்படி அவர் பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க எப்படி ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஈவெண்ட் எல்லாம் கூட இருந்து பார்த்தவங்க கூட யாரும் என்ன பண்ணல, எழுதல. தேவன் கொடுத்த ஒரு கிருபைன்னு தான் சொல்லலாம், அவங்க எழுதலன்ற தவற சொல்ல முடியாது. தேவன் இவருக்குன்னு தனி ஒரு ஸ்பிரிட்டை கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணு, இதெல்லாம் பின்னாடி என்னுடைய பிள்ளைகள் படிக்கும்போது எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு லைஃப் லெசனா இருக்குன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்றாரு. ஸோ பிறப்பு கம்ப்ளீட்டா லூக்கா புக்கை நீங்க எடுத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாடம் நம்ம படிச்சிருக்கிறோம், பரிபூர்ண மனுஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடத்துல பர்ஃபெக்ட் மேன் ஒரு டைட்டில் படிச்சிருக்கோம் சமீபத்தில், நம்ம எக்லீஷியா கூட பார்த்தோம். இந்த பாடத்துல கூட லூக்கா புக்ல என்ன கண்டென்ட்ங்கிறத கம்ப்ளீட்டா நம்ம சொல்லியிருக்கோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கு முக்கியத்துவப்படுத்தி தான் லூக்கா எழுதுவார். சமாரியன், பாவம் பண்ண ஒரு ஸ்திரீ, சகோதரிகள் இல்லைங்களா, யாரெல்லாம் சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்களோ இவர்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எந்த புக்ல நரேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா லூக்காவில் இருக்கும். அத்தனைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமா இந்த உலகத்துக்கு காமிச்ச அன்பு. அந்த நல்ல சமாரி நோமி யாருக்காதான், இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். இது எல்லாமே யார் மென்ஷன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடத்துல பார்க்கக்கூடிய லூக்கா. வேற என்ன யூனிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு லூக்ல? ஆக்சுவலா ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 5-6 மிராக்கிள்ஸ் புதுசா மற்ற சுவிசேஷத்துல இல்லாத இருக்கு. பேரபிள்ஸ் ஏறக்குறைய 10-11 பேரபிள் வந்து வேற எந்த புக்லயும் இல்லாத பேரபிள் இருக்கு. நம்ம புக் ஸ்டடினா அதை தனியா பார்க்கலாம், புக் ஸ்டடியா பார்க்கல. ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்காக பார்த்தோம்னா, ரிச் மேன் அண்ட் லாசரஸ் இருக்காங்க இல்லைங்களா, லாசரு மற்றும் ஐஸ்வர்யவான், இந்த பேரபிள் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா ஏன் மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி ஒரு புறஜாதி ஒரு சத்தியத்துக்காக ஏங்குனாங்க அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புறஜாதிகள் எப்படி இந்த அழைப்புக்குள்ள வந்தாங்கன்றத எல்லாரும் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சொன்னதை இவர் கேட்டாரா? இவர் இயேசு கிறிஸ்து பார்த்ததே இல்லை, அப்புறம் எப்படி இது எழுதினார்? இல்ல பவுல் சொல்லியிருப்பாரு, பவுலும் இந்த விஷயத்தை கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படின்னா,
தேவன் வெளிப்படுத்தாம இந்த விஷயங்கள் வந்திருக்காது. இதெல்லாம் நிறைய ப்ரூஃப்ஸ் ஸ்பிரிட்டில் தான் எல்லாமே எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த பேரபிள் குறித்து தெரியும். ரொம்ப முக்கியமா கெட்ட குமாரன் இல்லைங்களா, கெட்ட குமாரனோட ஊமையை வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ஹைலைட் பண்ணி அவர் எழுதியிருப்பார். எப்படி அந்த இளைய சகோதரன் போய் எல்லாத்தையும் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு அங்க பன்றிக்கு போடுற உணவு எடுத்து சாப்பிட்டு வேற வழியே இல்லைன்னு சொல்லி அப்பா கிட்ட வராரோ, அந்த மாதிரி தாங்க நம்மள என்ன பண்றோம், வரோம். புறஜாதிகள் நிலைமையே இல்லாம வரோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இங்க எக்ஸாக்டா யார் மென்ஷன் பண்றாரு பாத்தீங்கன்னா லூக்கா வந்து மென்ஷன் பண்றாரு. ஸோ இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் தான் லூக்காவுடைய கண்டென்ட்ல இருக்கு. நிறைய பாடல்களையும் என்ன பண்ணியிருக்காருன்னா லூக்கா எழுதியிருக்காரு. மரியாள் பாடின பாட்டு, அந்த சிமியோன் வராரு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து குழந்தையை தூக்கி வைக்கிறார் இல்லைங்களா, அவர் தீர்க்க தரிசனமா சொன்ன பாட்டு, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். பர்டிகுலரா நீங்க லூக்கா சுவிசேஷம் மாத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா சகோதரிகளை ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பார். மரியாள் ஆகட்டும், சூசன்னாள் ஆகட்டும், மதலேனா மரியாள் ஆகட்டும், இன்னும் அநேக சகோதரிகளுடைய பேர் நீங்க 4 சுவிசேஷம் எடுத்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம். அதாவது எதெல்லாம் மற்ற ஆத்தர்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணாம விட்டுருக்காங்களோ அதை தேடி பிடிச்சி என்ன பண்ணியிருப்பாரு இவரு. அதுக்காக உட்காந்து எல்லா பக்கம் படிச்சு பார்க்கல, இவரை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள் ஃபுல்லாவே இவருடைய நிருபத்துல எழுதியிருக்கும். ஈவன் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் லூக்கா புக்ல இருக்கு. அவரு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலனுடைய கடைசி நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறதையும் பவுலுடைய லைஃபை அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதியிருக்காரு. ஒரு உண்மையான புது சிருஷ்டிக்கு தேவையான கண்டென்ட் என்ன தெரியுமா? ஆக்சுவலா புதிய ஏற்பாடே லாங்கஸ்ட் புக் என்ன சொல்றாங்கன்னா லூக்குன்னு தான் சொல்றாங்க, அந்த வேர்டு கவுண்ட் வச்சு. பவுல் எவ்வளவு எழுதியிருக்காரு இல்லைங்களா, புதிய ஏற்பாடுலேயே லாங்கஸ்ட் புக் என்ன சொல்றாங்கன்னா லூக்கா எழுதுன சுவிசேஷம் சொல்றாங்க. அந்த வேர்டுடைய கவுண்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தின்றாங்க. அப்போ ஒரு புது சிருஷ்டிக்கு தேவையான சத்தியம் தேவன் யார் மூலமா கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க லூக்கா மூலமா. இயேசு கிறிஸ்து பத்தி என்னெல்லாம் உங்களுக்கு வேணும், அவர் ஒரு உண்மையான ஒரு பரிபூர்ண மனுஷன். இயேசு கிறிஸ்து எவ்வளவு இடங்கள்ல பிரேயர் பண்ணாருங்கிறது எங்க தெரியுங்களா இருக்கு, நம்ம அந்த பாடத்திலேயே நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். லூக்கால மாத்திரம் தான் அவர் வந்து பேப்டிஸ்ட் எடுக்கும்போது பிரேயர் பண்ணார், இயேசு கிறிஸ்து பிரேயர் பண்ணார். அவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் ஜெபம் பண்றாரு. 5 அப்பம் 2 மீன் அப்பவும் என்ன பண்ணாருன்னா வானத்தை நோக்கி என்ன பண்ணாருன்னா ஜெபம் பண்றாரு. இப்படி பல இன்சிடென்ட்ல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாருங்கிறதையும், பிரேயருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, தேவனுடைய பரிசுத்தாவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. ஏறக்குறைய பரிசுத்தாவிங்கிற வார்த்தையை மாத்திரம் லூக்கா 53 முறை என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல பயன்படுத்தியிருக்காரு. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்களேன், பெந்தெகோஸ்து நாள்ல என்ன வருது, இதை அதிகமா எம்பசைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதினவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடத்துல பார்க்கக்கூடிய லூக்கா. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பாடத்துக்காக தெரிந்து கொண்ட போர்ஷன். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பாடம் எங்க ஆரம்பிச்சோம், பாடம் வந்து வாட்ச்ல ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைந்து இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை யாருன்னா லூக்கா. எங்கேயுமே பேரை மென்ஷன் பண்ணல, கிளியரா என்ன பண்ணாருன்னா பவுல் கூட ஒரு உடன் ஊழியராக இருந்திருக்கார். எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய விஷயத்தை அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். நம்ம தான் இன்னைக்கு தோண்டி என்ன பண்ணியிருக்கோம்னா அவர் எடுத்துக்கோம். இன்னும் இவரை குறித்து நம்ம ஒரு வேளை நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவர் எழுதின லூக்கா பற்றி பர்சனலாக படிக்க முடியாது, ஏன்னா விஷயங்கள் இல்லை. ஆனால் இவர் எதை குறித்து எழுதியிருக்காருங்க ரிசர்ச்குள்ள போனோம்னா இன்னும் லூக்கா புக்கில் என்ன இருக்கு அதை சப்மிட்டிங் மாதிரி போட்டு என்ன பண்ணலாம், அப்படி போனால் புக் ஸ்டடி ஆயிடும். அப்போஸ்தலர்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். பட் இது கேரக்டர் ஸ்டடிங்கிறதுனால அவர் இந்த விஷயங்கள் எழுதியிருக்கார், தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காருன்னு அர்ப்பணிச்சிருக்காரு. இப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து இப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்றோம், நமக்கான பாடம் என்ன? ஏன்னா லூக்கானாவே என்ன அர்த்தங்க, வெளிச்சம். மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு லூக்காங்கிற ஒரு மனுஷன் இருந்தாராங்கிறதே நமக்கு தெரியல. ஆனா லூக்கா சுவிசேஷன் மாத்திரம் சொல்லுவோம். ஆனா எங்க அவரு அப்படின்னா உள்ளதான் இருக்காரு பைபிள்ல. இன்னைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தோண்டி எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னா ஒரு 7 பாயிண்ட்டை மாத்திரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பாடத்துக்காக. ஃபர்ஸ்ட் விஷயம், லூக்கா கம்ப்ளீட்டா தன்னை என்ன பண்ணிட்டாருன்னா தாழ்த்திட்டாரு. கரெக்டா இல்லைங்களா? இப்போ நம்ம மத்தியில் ஒரு கேள்வி, அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, பைபிள்ல யாராவது அன்பு காமிச்சு கெட்டு போயிருக்காங்களா? இல்ல, நான் வந்து அன்புங்கிற ஒரு பாயிண்ட் தான் சொல்றது, தேவனா யாருன்னு சொல்றேன். அன்பு காமிச்சா கெட்டு போக முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஆதாம் நம்ம எடுத்தோம்னா வேற அன்பு காமிச்சுட்டாங்க. இந்த பாடத்துக்கான கேள்வி, பைபிள்ல யாராவது தாழ்மையா இருந்து மனத்தாழ்மையா இருந்து கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. நம்ம மீகாவுடைய பாயிண்ட் எல்லாமே பார்க்கணும். மனத்தாழ்மைங்கிற ஒரு கேரக்டர் மாத்திரம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா
நம்மளை என்ன பண்ணுவார்? தேவன் உயர்த்துவார். இதை கம்ப்ளீட்டா தன்னுடைய லைஃப்ல யாரு எடுத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா லூக்கா. எங்கேயுமே தன்னுடைய பேரை சொல்ல இல்லைங்களா? நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட், நம்ம உலக ஜனங்களே பார்க்கணும், ஒரு ஃபிளக்ஸ் அடிச்சாங்கன்னாவே என்ன போட சொல்லுவாங்க? பெருசா பேர் போடுங்க, இல்லைன்னா போட்டோ போடுங்க, நான் தான் வரேன்னு எல்லாருக்கும் என்ன பண்ணும்? ஏதோ ஒரு வகையில வந்து அவங்கள வந்து பிரபலப்படுத்தணும்னு அவங்க வந்து நினைப்பாங்க இல்லைங்களா? பட் தேவனுடைய பிள்ளைகள்லாம் கட்டாயம் நம்ம நினைக்கிறது இல்லை. இங்க லூக்காவும் வந்து பாத்தீங்கன்னா தான் தான் நிருபம் எழுதுறாரு, பக்கம் பக்கமா எழுதுறாரு. கட்டாயம் உட்காந்து அப்படியே எழுதிட்டே வரும்போது டெம்ப்ட் ஆயிருக்குமா இல்லையா மாம்சம்? நீயே இருக்கன்னு எழுது, நானும் தான் போனேன் அப்படின்னு நீ என்ன பண்ண மென்ஷன் பண்ணு, நான் தான் அந்த ஈவெண்ட்ல இருந்தேன், பவுலை நான் தான் காப்பாத்தினேன்னு ஏதோ ஒன்று எழுதுப்பான்னு சொல்லி மாம்சம் என்ன பண்ணு தெரியுங்களா? கட்டாயம் பவுலுக்கு நிறைய அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். நீ வந்து வைத்தியம் காமிச்சனாலதான், நீ ஒரு டாக்டர் இல்ல, நீ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தனாலதான் பவுல் என்ன ஆனார், இன்னும் ஊழியத்துல நல்லா ஓடுனாரு நீ எழுதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில மாம்சம் என்ன பண்ணியிருக்கும், அவர் வந்து தூண்டி இருக்கும். அவருடைய புது சிருஷ்டி என்ன பண்ணுச்சுன்னா, நான் என்னெல்லாம் பண்ணணும் அது தேவனுக்கு தெரியும். இதை வந்து எழுதிதான் சொல்லணும் இல்லை, எழுதினாலும் தேவன் என்ன பண்ணுவார்? கட்டாயம் ஒரு நாள் எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தாழ்மையே காமிச்சார். தாழ்மைக்கு அவர் வசனமாகவும் கொடுத்துட்டார். நான் அந்த வசனம்லாம் கொடுக்கல. லூக்கா 14:11 என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றையும் நீ விருந்துக்கு அழைக்கப்பட்ட போது ஃபர்ஸ்ட் சீட்ல போய் என்ன பண்ணிடு, உட்காந்துடாத, கடைசி சீட்ல உட்காருன்னு யார் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட பாயிண்ட் தான் நம்ம பாடத்துல பார்க்குற லூக்கா தான். ஏன் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாருன்னா, கட்டாயமா இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த விஷயம் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி அவர் வாழ்ந்திருக்கணும். அவர் தாழ்மையா இருந்தனாலதான் இந்த ஒரு பாயிண்ட் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம என்ன கத்துக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்றோம். எங்கேயாவது நம்முடைய பேரை யாராவது சொல்லாம போயிட்டாலோ, இல்ல எங்கேயாவது நம்முடைய பேரை சொல்ல மறந்துட்டாலோ, உடனே நமக்கு என்ன வரும்னா, நம்ம பேரை என்ன சொல்லாம விட்டாங்க. ஜென்ரலா நான் சொல்றது வந்து மாம்சத்துல, நீங்க யாரும் தவறா எடுத்துக்கணும். இப்படிதான் மைண்ட் போகுமே தவிர சொல்லாம இருக்கிறது தான் கரெக்ட். நம்ம எங்கேயுமே ஹைலைட் ஆகவே கூடாதுங்கிற நம்ம மைண்ட் செட் என்ன ஆகுது, உடனே வராது. ஆனா ஒரு புது சிருஷ்டியாகி நமக்கு இப்பொழுது இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கிறோம், இனிமேலும் நம்ம அப்படிதான் இருக்கணுங்கிறது மனத்தாழ்மைங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா லூக்கா கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம பார்க்கணும். ஒருவேளை சகோதரர்களே இங்கிருந்து கண்டக்ட் பண்றாங்க, டக்குன்னு நம்ம பேரை சொல்லாம நம்மளதான் மனசுல நினைச்சிட்டு பேர் சொல்லாம சகோதரர் வந்து பண்ணுவாருன்ட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், உடனே நமக்கு அந்த மைண்ட் செட் என்ன ஆகணும்னா, நம்ம நார்மலா தான் இருக்கணும். உடனே நம்முடைய பழைய மனுஷன் நம்ம பேர் சொல்லாம விட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. ப்ராக்டிக்கலான உதாரணம், யாரும் தவறா எடுத்துக்கல. இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா, ஜென்ரல் பர்சனலா நமக்குலாம் நடக்கிறது தானே, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறத லூக்கா கற்றுக் கொடுக்குறாரு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தியாகம்னா தேவன், கிறிஸ்து இவங்களெல்லாம் தனி கேட்டகரி. அப்போஸ்தலர் எடுத்தோம்னா இவர் மாதிரி தியாகம் பண்ணணும். அப்படி என்ன பிரதர் தியாகம் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இருந்த பொசிஷன் அந்த மாதிரி. நல்ல ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம், அதாவது ஸ்லேவ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காரு, டாக்டர் ஆயிருக்காரு. அப்படி நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆனவங்களுக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நான் நல்லா பெரிய ஆள் ஆயிட்டேங்கிறது ஊருக்கெல்லாம் என்ன பண்ணணும், சொல்லணும். நான் நல்லா டாக்டர் ஆயிட்டேன், கிளினிக் வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லா பக்கம் என்ன பண்ணணும். இப்படிதான் மைண்ட் செட் வருமே. இவ்வளவு நாளா படிச்ச படிப்பை அப்படியே குப்பையில போட்டு பாரு, அங்க ஒரு சகோதரர் வராரு, அவரோட ஊழியத்துக்கு என்ன பண்ணும் போ அப்படின்னா நம்ம மைண்ட் உடனே என்ன ஆகுது, வராது. அதுலயும் திரும்ப திரும்ப இந்த பாடத்தில் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊழியர் அல்ல உடன். ஒரு சகோதரர் வந்து சப்ஜெக்ட் பேச போறாரு ஒரு ஊருக்கு. இப்ப நம்ம போற சகோதரர்லாம் போறோம்னா அது வேற, போய் பேசணும் அப்படிங்கிறது. நம்ம கூட ஒரு சகோதரன் வராரு இல்லைங்க, அவருக்கு அங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவர் கூட வருவார், அவ்வளவுதான். பட் தேவன் எதை பாக்குறாருன்னா மைண்டை பாக்குறாரு. இப்போ லூக்கா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா, நானும் பவுலும் சேர்ந்து பிரசங்கம் பண்ணோம், பவுல் அப்படி கஷ்டத்துல இருக்கும்போது நாங்க எதுவுமே சொல்ல, ஆனா எல்லாமே பண்ணியிருப்பார், எல்லாமே நடந்திருக்கும். ஆனா உடன் ஊழியரா இருக்கிற என்ன பண்ணாருன்னா பவுல் அதிகமா ஆசைப்பட்டார். சாரி மன்னிக்கும், லூக்கா என்ன பண்ணாருன்னா, நீங்களும் அப்படியே அமைதி, லூக்கா என்ன பண்ணாருன்னா ஆசைப்பட்டார். ஸோ இந்த தியாகம் வந்து கட்டாயம் லூக்கா நமக்கு என்ன பண்ணாருன்னா கற்றுக் கொடுக்குறார். இன்னைக்கும் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நமக்கு நிறைய செல்வங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரேடியா தூக்கி போட்டு தேவனுக்காக அர்ப்பணிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஒருவேளை நம்ம மனசு தடுமாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல இந்த மாதிரி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிக்கலாம், மைண்ட்ல எதுவுமே பண்ணல. இவர் பாத்தீங்கன்னா இவர் திருமணம் பண்ணல, திருமணம் உண்டான ஒரு லைஃப் ஸ்டைல்ல போகல. என்னைக்கு பவுலை மீட் பண்ணாரோ ஹிஸ்டரி சொல்லுது, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரே ஒரு பேகை மட்டும் தோல்ல போட்டு அதுக்குள்ள பைபிளும் லேப்டாப்பும் இருந்திருக்கலாம் இல்லைங்களா.
அப்படியே போனவர் தான் சாகர வரைக்கும் ஒவ்வொரு ஊரா போய் பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டோம். அந்த மாதிரி வாழ்ந்தனால தான் இன்னைக்கு தேவன் இந்த மாதிரி ஒரு சகோதரர்களை நம்ம மத்தியில் என்ன பண்றாருன்னா காமிக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் தாழ்மை, எங்கேயுமே தன்னை உயர்த்தணும்னு ஆசைப்படல, அதனாலதான் தேவன் இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டார், உயர்த்திட்டார். ரெண்டாவது விஷயம் சாக்ரிஃபைஸ், கம்ப்ளீட்டா தேவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மைண்டு. மூணாவது விஷயம் இவர்கிட்ட இருந்த ரொம்ப ப்ராமினென்ட்டான கேரக்டர் என்னன்னா ஹானஸ்ட், ரொம்ப நேர்மையா இருந்திருக்காருங்க எல்லா சகோதரருக்கும். அதனாலதான் கொரிந்தியர்ல ஒரு வசனம் நம்ம படிக்கும்போது எல்லா சபைகள்லயும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரன் என்ன பண்றோம் உங்களுக்கு அனுப்புறோம்னு சொல்லி பேர் போடல. அந்த புகழ்ச்சி பெற்ற சகோதரன் யாருன்னா லூக்கா. அந்த அளவுக்கு பார்க்குற எல்லா சகோதரர்கிட்டையும் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எல்லாம் ஒரு மாசம் தங்கி இருக்க முடியும். எக்ஸாம்பிள் அடியெல்லாம் இல்லை, சாப்பிட்ற டைமை தவிர மற்ற எல்லா டைமும் சப்ஜெக்ட் படிக்கணும், சப்ஜெக்ட் கேட்கணும், எழுதணும், யாருக்காவது சொல்லணும், இப்படியே எங்கேஜாக இருக்கும். கொஞ்சம் செல்ஃபோன் பார்க்குற கூட டைமு அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு லைஃப் தான் பவுல் இருந்திருக்காரு இல்லைங்களா. அப்போ அவருக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து ஒரு 20 வருஷம் அவர் கூடயே ஒரு உடன் ஊழியராக இருந்திருக்காருன்னா இவரு எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருந்திருக்கணும். இவரு சாதாரண உடன் ஊழியர்னா சாதாரண சகோதரர். அப்போஸ்தலனாகிய பவுல் அளவுக்கு இவருடைய கேரக்டர் என்ன பண்ணியிருப்பாரு, நல்லா அப்டேட் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு நேர்மையா சகோதரர்களுக்கு உண்மையா இருந்திருக்காரு நம்ம பார்க்குறோம். ஸோ மூணாவது பாயிண்ட் என்னன்னா நம்மளும் அநேக சகோதரர்களுக்கு உடன் ஊழியர்களாக தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கூட ஹெல்ப்பராக இருக்கும். அப்படி ஹெல்ப்பராக இருக்கக்கூடிய நாம் கூட என்ன நினைச்சுக்கோம்னா நாம் எந்த சகோதரருக்கு ஒரு உடன் ஊழியரா நம்முடைய ஊழிய காரியங்கள் இருக்கிறோமோ அந்த சகோதரருக்கு நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கும். நாளைக்கு அந்த சகோதரர் சாகும்போது சொல்லுவாரா, லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், இன்னொரு சகோதரருக்கு லெட்டர் எழுதி நீயும் வா, கடைசியா நான் சாக போறேன், உன்னை எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கூட ஒரு சகோதரர் சொல்லணும்னா எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நேர்மைங்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் டிஃபால்ட்டா இருக்கணுங்கிறதையும் லூக்கா கற்றுக் கொடுக்குறார். நாலாவது பாயிண்ட், இவர் லூக்கா சுவிசேஷம் முழுக்க எல்லா இடத்துலையும் அப்போஸ்தலர்லயும் சரி இவர் ரெஃபர் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெபம், பிரேயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்கார். த மேன் ஆஃப் பிரேயர்னு சொல்றாங்க இவர். இன்னைக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சத்தியம் படிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்குள்ள எது மறந்துருது, தனிப்பட்ட ஜெபம். தனிப்பட்ட ஜெபம்ன்றது ஒரு அஃபீஷியலா போய் ஒரு இடத்துல நின்று முழங்கால் படிக்கிற பாயிண்ட் அவர் சொல்லுவோம். தேவனோடு நம்ம எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன்லயே இருக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை லூக்கா இயேசு கிறிஸ்து வச்சு அங்கங்க சொல்லிட்டே வருவார். அவர் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தேவனோட கம்யூனிகேஷன்லயே இருந்தார் அப்படிங்கிறது. அப்ப எழுதின இவரும் எப்படிதான் இருந்திருக்காருன்னா அந்த அளவுக்கு இருந்திருக்கார். அதனாலதான் ஹிஸ்டரி சொல்றது இவருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா த மேன் ஆஃப் பிரேயர்னு சொல்றாங்க. ஸோ 4th லெசன் இவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம்னா ட்ரூத் மாத்திரம் படிக்கிறது இல்லை, தேவனோட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நமக்குள்ள இருக்கணுங்கிறதையும் அவர் கற்றுக் கொடுக்குறார். 5வது, இவர் ஒரு டாக்டர் ஆச்சே, இவர் எல்லா இடத்துலையும் என்ன தன்னுடைய கைவரிசையா காமிச்சிருப்பார். ஸோ என்னன்னா ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் இல்லைங்களா, ஆவிக்குரிய வகையில பலவீனப்படுற எல்லா சகோதரருக்கும் மாத்திரை என்ன பண்ணியிருப்பாரு, அது ஹோமியோபதியோ அலோபதியோ, ஆனால் மாத்திரை என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சகோதரன் உதாரணத்துக்கு பாடுகள் பட முடியாம, பாடுனாவே கஷ்டம் அப்படிங்கும் போது பவுலுங்கிற ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டுருப்பாரு. அவர் என்ன இருப்பார் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லா சகோதரருடைய லைஃபையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு லிட்டரலா வைத்தியம் பார்த்தாரா நமக்கு தெரியல. எல்லா சகோதரரும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஊழியத்துல கொஞ்சம் அப்படியே தடுமாறும் போதெல்லாம் இவர் ஒரு டாக்டர். அதனாலதான் பவுல் சொல்றாரு பிரியமான வைத்தியன். இவர் டாக்டருக்கு படிச்சாருங்கிறத பவுல் பெருமைக்கு சொல்ல, இவர் அந்த தொழில ஸ்பிரிச்சுவலா எந்த அளவுக்கு பார்த்திருக்காருங்கிறது என்ன பண்றாருன்னா மென்ஷன் பண்றார். ஸோ அநேகரை சத்திய வார்த்தைகள் மூலமா என்ன பண்ணிருக்கணும், குணப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரன் இருந்திருக்கணும். இன்னைக்கு நாமும் என்ன கற்றுக்கொள்றோம்னா நம்ம என்ன துறையில எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம டாக்டர் இல்லை, ஒருவேளை ஒரு இன்ஜினியர்னா கூட இந்த விஷயங்களை சத்தியத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது, நம்மளுடைய படிப்பு விஷயங்கள் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே தேவனுக்காக அர்ப்பணிக்கணுங்கிறதே நம்ம பார்க்குறோம். இது 5th பாயிண்ட். அநேகரை நாம் என்ன பண்ணணும், நோயாளி ஆக்கணும் இல்லைங்களா. ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி நோயாளி ஆக்கிட்டே இருக்கணும். ஒரு சகோதரன் ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலா ஒரு சிக்னஸ்ல இருக்காருன்னா, நம்ம ஒரு லூக்கா மாதிரி ஒரு டாக்டர்னா அவருக்கு ஏதோ அவருக்கு தேவையான மெடிசன் பைபிள் இருக்கும், அதை எடுத்து கொடுத்து அந்த சகோதரர் என்ன பண்ணணும்னா அவர் மேலே கொண்டு வரணும்னு பார்க்குறோம். இது ஒரு கொடுக்கக்கூடிய 5வது லெசன். 5 லெசன் என்ன, தாழ்மை, தியாகம், நேர்மை, ஒரு மேன் ஆஃப் பிரேயர்னு பார்க்குறோம். அப்புறம் குணப்படுத்தக்கூடிய ஒரு, அதனாலதான் லூக்கா மென்ஷன் பண்றாரு இல்லைங்களா, பிணியாளிகளுக்கு தான் என்ன யார் வேணும், வைத்தியன் தேவைங்கிற பாயிண்ட் மத்தையும் சொல்லுவாரு, இவரும் என்ன பண்றாருன்னா சொல்றாருன்னு பார்க்குறோம். அடுத்தது அந்த
வேரபிள் கூட அவர் கொடுக்குறாரு, ராத்தல் ஊமை அவர் கொடுக்குறாரு. சரி, நம்ம தாளந்தோட கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். தனக்கு உண்டான எல்லாத்தையும் இப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனாரு, இதை வச்சு நீ வியாபாரம் பண்ணிட்டு தனக்கு உண்டான ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டார். இவர் ஒரு சரித்திர ஆசிரியர், கரெக்டுங்களா? இவர் ஒரு போயிட், கரெக்டா? இவர் ஒரு டாக்டர், வேற என்ன பார்த்தோம்? இவர் ஒரு புறஜாதி மேஜரா, இவர் ஒரு ஆர்டிஸ்ட். ஆக்சுவலா லூக்கா மரியாளுடைய ஹிஸ்டரியில சொல்றாங்க, மரியாள், அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இவங்க 3 பேர்த்துடைய ஓவியத்தை வரைஞ்சதா சரித்திரம் சொல்லுது. அதுக்கும் பயன்படுத்தியிருக்காரு. இவர் ஒரு போயிட். லூக்கா புக்ல 4 பாடல்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஹிஸ்டாரியன். லூக்கா புக்கும் அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகள் என்ன? சரித்திரம். சரித்திரத்தை தேவனுடைய கிருபையில என்ன பண்ணாருன்னா நரேட் பண்ணி எழுதுறார். இவர் ஒரு டாக்டர். அநேக பிணியாளிகள் என்ன பண்ணியிருக்காருன்னா சொஸ்தப்படுத்தியிருக்கார். இவர் ஒரு புறஜாதிகளுக்கே உண்டான சுவிசேஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவன் தனக்குன்னு என்ன தாளந்து, தனக்குன்னு என்ன ஒரு டேலண்ட்டை தேவன் கொடுத்தாரோ அதை அப்படியே தேவனுக்காக என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவின் வழிநடத்தல் தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சது முதற்கொண்டு தான் சாகர வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்காருன்னா டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆயிருக்கு. நான் அந்த பாயிண்டை மட்டும் ரிப்பீட் பண்ணிடுறேன். இல்லை, ஓகே. பரிசுத்தாவின் வழிநடத்தல தன்னுடைய ஆரம்பத்திலிருந்து கன்வெர்ட்டானதுலேருந்து சாகர வரைக்கும் இவருக்குள்ள என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இருந்திருக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம எப்போ பேப்டிஸ்டில், சாரி, எப்போ ஹோலி ஸ்பிரிட் ஆகணும்னா பேப்டிஸ்டில் இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம சாகும்போது நம்ம கூட இருக்கிற சகோதரன் இல்லை அவர்கிட்ட ஏதோ சம்திங் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம முகம் சாகும்போது பிரகாசம் ஆகும்னு நான் சொல்ல வரல. நம்ம சாகருக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது இல்லை பிரதர், அவர் கடைசியாக ஒரு 2-3 மாசமாவே அவருடைய லைஃப் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி பயங்கரமா ரொம்ப ஃபயரா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் நம்ம பத்தி சொல்லுவாங்களா? அந்த ஃபயர்னு சொல்ல நம்ம புரிஞ்சுக்கிறக்காது. அவர் முன்ன இருந்ததை காட்டிலும் அவர் சாகருக்கு ஒரு 2-3 மாசம் முன்னாடி ரொம்ப வைராக்கியமா இருந்தாருங்க. கிட்டத்தட்ட அவரு சபையை ஆயிருக்கணும் அப்படின்னு நம்ம யாராவது நம்ம பார்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள்னா, அந்த மாதிரியான ஒரு லைஃபை யார் வந்துருக்காருன்னா லூக்கா. அதனாலதான் பார்த்தோம் இந்த மேன் ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. ஸோ இந்த 7 லெசன் இன்னும் அநேக விஷயங்கள் லூக்காட்டு நம்ம கத்துக்கிறோம். ஃபைனலா இந்த பாடத்துடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வளவுதான் காரியங்கள் நம்ம தேவனுக்காக பண்ணாலும் எல்லாமே தேவன் மாத்திரம்தான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மாத்திரம்தான் லூக்காக்கு இருந்துச்சே தவிர மற்ற எல்லாருக்கும் இதை நான் சொல்லணும், நான் தான் இதை வந்து பண்ணினேன், நான் தான் பவுல் கூட இத்தனை வருஷம் இருந்தேன், நான் தான் இதை வந்து எழுதின கூட உட்காந்து என் கையாலே நான் என்ன பண்ணேன். பவுல் சொல்றாருன்னா அது ஒனேசிமுக்காக, அந்த பாண்டுக்காக, என் கையாலேயே அதை நான் எழுதினேன் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி எங்கேயுமே தன்னை உயர்த்தலன்னு பார்க்குறோம். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, தன்னைத்தான் தாழ்த்துக்கிற மனுஷன் உயர்த்தப்படுவான். ஒருவேளை இன்னைக்கு இந்த ஊழியத்தில் வாழக்கூடிய நாம இங்கேயே நம்ம உயர்த்திக்கணும், இங்கேயே நம்ம நல்லா ஃபேமஸ் ஆகணும், இங்கேயே எல்லாரும் நம்ம பேரை சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒருவேளை அதனுடைய ஒரு மனசு நமக்குள்ள இருந்துச்சுன்னா இங்கே நம்ம தன்னைத்தான் உயர்த்துறோம். தன்னைத்தான் உயர்த்துறவன் கட்டாயம் என்னதான் பண்ணும், தாழ்த்தப்படுவான் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை தேவன் நம்ம கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்களை நம்ம கேட்டோம். லூக்கா போல ஒரு மறைக்கப்பட்ட அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அவரா வந்து மறைச்சுட்டார், மறைத்து கொண்ட ஒரு மாமனிதர்களா, ஒரு அன்சங் ஹீரோஸா நம்ம இருக்க தேவன் தாமே இனி வரக்கூடிய நாட்களே நமக்கு தேவையான சத்தியத்தையும் கிருபையும் கொடுத்து நடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட தேவன் நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரனை நம்மளுக்கு தேவன் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அவர் எவ்வளோக்கெவ்வளோ அவர் தேவனுக்காக அவர் ஊழியம் செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் வந்து எந்த இடத்துலையும் அவரை வந்து அவர் பெருமைப்படுத்தி கொள்ளலை. ஸோ அதற்காக அவர் மறைத்து கொண்டார். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய கேரக்டர் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ இதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நாளைக்குரிய பாடத்தை நம்ம பார்த்தோம். ஸோ 7 குணலட்சணங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோங்க? ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் யோசிச்சு வச்சுங்க. தாழ்மை, தியாகம், நேர்மை, ஜெபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்த ஒரு காரியங்கள் நம்ம பார்த்தோம். அப்புறம் தாளந்தை சரியாக யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எதிரே ஒரு குணலட்சணம் நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாடம் தான் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஊழியத்தில் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு உதாரணம் தான் தீமோத்தேயு புத்தகத்தை நம்ம பார்க்குறோம்.
ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் கூட லூக்காவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மென்ஷன் பண்ணுறார். ஸோ எந்த இடத்துலையுமே தன்னை வெளிக்காமிக்காத ஒரு தேவனுடைய ஒரு மனிதர். ஸோ அவரை குறித்து நம்ம பார்த்தோம். நிறைய உண்மைகள் அவர் பேசியிருக்காரு. ஸோ பார்க்கும்போது அவருடைய கேரக்டர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை மறைத்து கொண்டார். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கார். இதே மாதிரி தான் நம்மளும் இந்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய பாடத்தை தான் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கார். ஸோ ஆகவே இதாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஒரு சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக் கொள்ளலாம். அதே போல தேவனுடைய சார்பாக இருந்து நம் மத்தியிலே தூதை கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் அவர்களுக்கும் நம்மளுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாம் அவருக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ இந்நாளுக்குரிய இரவின் கீதங்களை நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள் நம்ம மத்தியில வந்து வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள். வசனம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். விளக்கம்: அநேக உபத்திரவங்களின் வழியாய் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உபத்திரம் என்ற வார்த்தையை விளைந்த தானியங்களை போரடிப்பதற்கு ஒப்பாக சொல்லலாம். கதிர்களை ஓங்கி அடிக்கும் பொழுது தானியம் தனியாகவும் உமி தனியாகவும் பிரிகிறது. தானியமணி உமியிலிருந்து விடுபட அடிபட வேண்டியிருக்கிறது. இது போலவே கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்த ஜனங்கள் கோதுமை மணிகளாக அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அடைந்தே தீர வேண்டும். கோதுமை மணிக்கு ஒப்பானது புதிய சுபாவம். இந்த உலகத்திற்குரிய நிலைமை பூமிக்கு ஒப்பானது. பூமிக்குரிய நிலைமையாகிய உமி நீக்கப்பட்டாலொழிய கோதுமை மணி தோன்றாது. கோதுமை மணி தோன்ற வேண்டுமானால் அது அடிக்கப்பட வேண்டும், பிரிக்கப்பட்டாக வேண்டும். நாம் இந்த உலகை விட்டு, உலக நோக்கத்தை விட்டு பிரிந்தாலொழிய தெய்வ சிந்தையில், தேவ வழியில் செல்ல முடியாது. சோதனைகளையும் உபத்திரவங்களையும் எவ்வளவாய் பொறுமையாய் சகிக்கின்றோமோ அவ்வளவாய் நித்திய மகிழ்ச்சியை நாம் சுதந்திரத்திற்கு கொள்ள முடியும். நமக்கு விடப்படுகின்ற தொல்லை கஷ்டங்கள் அவற்றை சந்தித்த நமது போதகரும் குருவுமாகிய இயேசுவை அறியாமல் வராது. பாடுகளை அனுபவித்த கர்த்தராகிய இயேசுவே நம் குரு. இந்த பாடுகளினாலும் நாம் மடிமடைகிறோம். ஆமென். இந்த கூட்டத்திற்கு முடிவாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபா அவர்கள் நம்ம மத்தியில ஜெபம் செய்வார். அதைத் தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்டர் அவர்கள் கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து இந்த கூட்டம் தேவ சமூகத்தோடு நடைபெறும். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மண் மக்களை எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்து வரை தான் அன்பு நல்ல தோற்றினேன். இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களுக்கு அந்நியமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் எங்கள் வாழ்க்கை கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேலையிலும் கூட சகோதர வாயிலாக மேலான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த மேலான கிருபைக்காக கூட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கோங்கப்பா. இதோப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களும் கல்விமான்களும் இருந்த போதும் கூட அற்பமும் குப்பையுமாக இருந்த எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக மனித்து கொண்ட மாமனிதர் என்ற ஒரு சத்திய பாடத்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுமாறு கொடுத்திருக்கிறப்பா. இந்த சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாயும் கூட அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துமப்பா. இதோப்பா, பாடத்தில் கேட்டுக்கொண்ட பிரகாரமாக எங்களை நாங்களே தாழ்த்துகிறவராகவும் நம்ம கேட்ட குணலட்சணங்கள் அதிகமாக வளரவும் தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் வளர்த்து அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துமப்பா. இதோப்பா, காலம் கடைசி என்பதை அனுதினமும் நாங்கள் கேட்கிற பாடத்தில் உணர்ந்து வருகிறோமப்பா. இந்த காலத்துக்கேற்ற ஒரு ஊழியர்களிலும் காலத்தை கேட்ட குணலட்சணையும் நாங்கள் வளர்த்துக்கொண்டு உமக்கும் உடைய நேசகுமாரனுக்கும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் வளர்த்து அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துமப்பா. இதப்பா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதான ஆசீர்வாதமப்பா. சகோதர அன்பும் ஐக்கியமும் எங்களுக்குள் என்றென்றும் விட்டு போகாமல் அதுக்குள்ளே நாங்கள் கட்டப்பட்டு வர
தேவையான பரிசுத்தாவி நடத்தி அறிமுறை தந்து ஆசீர்வாதத்தை வணக்கம் அப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் இதுவே பிரசன்னம் இருந்தது போல மீண்டுமாக நாங்கள் கூடி வரும் மட்டும் ஒரு பிரியாத நேசக்கரம் எங்களோடு இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமையை ரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மண்டாட்டை ஏற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவையும். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கு உண்டான அறிவிப்புகள். ஏற்கனவே நேற்று அறிவித்திருந்தபடி திருப்பூர் கிளை சபையை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் நேற்றைய தினத்தில் வந்து ஆன்ஜியோபிளாஸ்ட் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய KMCH மருத்துவமனையில் காலை முடிவடைந்தது. நேற்று காலை சகோதரர் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. அவருடைய உடல்நிலை நல்லபடியாக தேறி வந்திருக்கு. சகோதரரும் அவருடைய சகோதரி மனைவியும் ஜெபம் செய்த அத்தனை சகோதர சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அதையும் அறிவிக்கப்படுகிறது. சகோதரர் வந்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி அவர் வந்து திருப்பூர் போயிடுவார். அதுக்கப்புறம் சகோதரர்கள் அவருடைய வீடுகளில் சென்று பார்க்க முடியாத கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இருந்தாலும் தொடர்ந்து அவருடைய உடல் நலத்துக்காகவும் அனைவரும் ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுபடியுமாக அடுத்த ஒரு சத்தியத்தோடு நாம் 7:15 நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். ஆமென்.